தளத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் மேடம். நீங்க பேசலாம். தேங்க்யூ ஸோ மச் லாவண்யா. ரொம்ப சந்தோஷம் லாவண்யா. நீங்க வந்து எனக்கு உங்களை ஆரம்பத்துல ஒரு டீச்சரா மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் ஒரு அகாடமி ரன் பண்றீங்க, அப்புறம் எத்தனை குழந்தைங்களை அங்க ட்ரெயின் பண்றீங்க. அகாடமிக்ஸை தாண்டி நீங்க நிறைய விஷயங்களை குழந்தைங்க கிட்ட கடத்தி கொண்டு போறீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டதுல இருந்தே நான் உங்க ரசிகையா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இலக்கிய ஆர்வம் அது ஒரு தனி பிளாட். அதை பத்தி நிறைய பேசணும். உங்களுக்கு இருக்கிற நிறைய எழுத்து திறமைகள் இது எல்லாமே என்னை ரொம்ப வியக்க வச்சிருக்கு இன்னைய வரைக்கும். ரொம்ப நேரம் எடுத்துக்காம முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால நான் நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் என்னை வந்து இந்த தளத்துக்கு கூப்பிட்டு பேச வச்சதுக்கு. ஏன்னா பெரிய பெரிய ஆளுமைகள் பேசின இந்த தளத்துல வந்து என்னை இன்னைக்கு இன்வைட் பண்ணியிருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வணக்கம். எல்லாரும் பேரண்ட்ஸா இருப்பீங்க, அதுல ஒன்றும் டவுட்டே இல்லை. இதுல ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா நானும் பேரண்ட் தான். அதனாலதான் வந்துட்டு நிறைய விஷயங்களை அனுபவபூர்வமாகவும் கொஞ்சம் படிப்பு, கொஞ்சம் வாழ்க்கை, கொஞ்சம் சிந்தனை, இதை மூன்றும் ஒரு சேர கலந்து ஒரு நல்ல ஈவினிங் டைம்ல ஒரு தேநீர் மாதிரி பருகுவோம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். நான் ஸ்டார் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு இதுல சீரீஸ்ல நான் தொடர்ந்து நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு வந்திருந்திருக்கேன். அதுல எனக்கு சில கேள்விகள் வரும். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் மாதிரி தான் நான் அந்த விஷயங்களை நான் எழுதிட்டு வந்திருந்தேன். இதுல சில கேள்விகள் வந்து எனக்கு இன்னைய வரைக்குமே ரொம்ப வியப்பூட்டுற மாதிரியான கேள்விகள் எல்லாம் அதுல வந்திருக்கு. நமக்கே வந்து தோணவே தோணாது இப்படியெல்லாம் இருக்குமான்னு. நான் அவங்க கேட்கும் போது அதுல இருந்து எடுத்து வச்சு அதுல வேலை பார்க்க ஆரம்பிச்சு அப்புறம் அதுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுங்கிறது வந்து அது ஒரு அழகான அனுபவமா எனக்கு இருந்தது. பேரண்டிங் அப்படிங்கிறது ஒரு திருமணத்திற்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர்றதுக்கு பேரு பேரண்டிங்னு நான் ஒத்துக்க முடியாது. ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுதே ஒரு பேரண்டிங்க கையில எடுத்துக்கிட்டு போற ஒரு சூழல் தான் நம் நாட்டுடைய பண்பாடாகவே இருந்துட்டு வருது. அது எப்படி அப்படின்னா, நம்மளுடைய பெற்றோர்கள் தான் நமக்கு முதல் பேரண்டிங்க கத்து கொடுக்குறாங்க. அப்போ நம்ம அம்மா அப்பாவுடைய வாழ்க்கை முறையவே நம்ம பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை முறையோடவே பயணிச்சு அப்படியே மூவ் ஆயிட்டு வரும்போதுதான் நமக்கு திருமணம் ஆகுது. நம்ம ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ள போறோம். அதுக்கப்புறம் நமக்கு குழந்தைகள் பிறக்குது. அது அப்படியே இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள் தானே. அடுத்து ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள்ல மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனைகள் வந்து அந்த பக்கமா குழந்தைகள் பக்கமா இருக்குதுங்கிறத முதல்ல பாக்குறத விட்டுட்டு எங்க பிரச்சனை இருக்குன்னு தேடி தன்னை தானே பார்ப்பது அப்படிங்கறதுதான் முதல் படியாக பேரண்டிங்ல நான் முன்வைக்கிறேன். இது என்னுடைய ஒரு அனுபவம், முதல் அனுபவம்னு கூட சொல்லலாம். என்னுடைய காலகட்டங்கள்ல, அதாவது நான் சொல்றது ஒரு 20 வருடம் 25 வருடத்திற்கு முன்பாக அந்த காலகட்டத்துல என்ன நடந்ததுன்னா, முதல்ல போனு, அதுக்கப்புறமா பிளே, அது என்னது, அந்த ஒரு இது பசங்க விளையாடுவாங்க, ஒரு சின்ன இதுவா பிளே ஸ்டோர். அது 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 இருந்தது. போன் எப்படி இருக்கும்னா, அதாவது நோக்கியாவுக்கு அடுத்த இது சாம்சங்ல முதல்ல அந்த தடி போன் வந்தது. இப்ப இருக்கிற போன் மாதிரி எல்லாம் ஸ்லிங் போன் எல்லாம் வந்துருச்சு. அப்பெல்லாம் தடியா சாம்சங்ல இந்த சின்னதா இருக்கும், இவ்வளவுதான் இருக்கும். அது டச் ஸ்கிரீன் முதல்ல வந்தது. முதல்ல வாட்ஸ்அப் வந்தது. அப்போ முதல் எல்லாமே அப்பெல்லாம் இவ்வளவு யூடியூப், இவ்வளவு சேனல்ஸ் எதுவுமே கிடையாது. நெட்டு, அதாவது நெட் கனெக்ஷன் இருக்கிறதுன்றதே இந்த மாதிரி ஜென்ரலா எல்லார் வீட்லயும் வைஃபை எல்லாம் கிடையாது. அப்போ போன்ல காசு போட்டானா நமக்கு நெட் கிடைக்கும், அவ்வளவுதான். இந்த காலகட்டத்துலதான் எல்லாமே புதுசு, எல்லாமே வியப்பா இருக்கக்கூடிய இந்த இடத்துல திணறலோட இருக்கிற குழந்தைகள் வந்து அதுல இருந்த 25 வருஷத்துக்கு முன்னாடினா நான் என்னுடைய குழந்தையவே நான் அப்பதான் பாக்குறேன். அப்போ அந்த போன் எப்பவுமே போன் மட்டும் இல்ல, அந்த பிளே ஸ்டோர், கையில ஒரு பிளே ஸ்டோர் வச்சுக்க வேண்டியது, அதுல அது விளையாண்டுட்டே இருக்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து அப்பெல்லாம் அந்த டிவியில கனெக்ட் பண்ணிட்டு ஒண்ணு விளையாடுவாங்க, அது வேணும்னு ஒரு அடம் இருந்தது.
அப்பல்லாம் என்ன பண்றதுன்னு புரியாத மாதிரி ஒரு சூழல். என்னடா நான் வந்து கவுன்சிலிங்லாம் குடுத்துட்டு தான் இருந்தேன். ஆனா, இது வந்து எனக்கு ஏன்னா புதுசா உள்ள வருதுல்ல. இப்போ வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஏதாவது ஒரு பூச்சியோ, ஒரு இதுவோ ஒரு வெளிய வேற ஒரு இன்செக்ட் உள்ள வந்துருச்சுன்னா, அது என்ன பண்றதுன்னு நமக்கு ஒரு திணறல் வரும்ல. அப்படிதான் இந்த ஃபோன் உள்ள நுழைஞ்சுது. எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. எங்க போய் இப்பனாலும் நெறைய பேர் இருக்காங்க இத பத்தி எடுத்து சொல்றதுக்கு. நம்ம யார்ட்டயாவது கேட்கலாம், மனசு விட்டு பேசலாம். அப்பலாம் எதுவுமே பண்ண முடியாது. அந்த காலகட்டத்துல நான் பண்ணது வந்து எனக்கு எனக்கு இம்மீடியட்டா எனக்கு கையில கிடைச்ச ஒரே விஷயம், நான் முதல்ல அதாவது இந்த ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா? அம் இது குரங்கும் அ தொப்பி எடுத்து போடுற ஒரு கதை இருக்கும் இல்லையா? அந்த மாரி தான் நான் என்ன செஞ்சேன் அப்டின்னா, முதல்ல வந்து அத வந்து நான் உபயோகப்படுத்துறது இல்லன்னு தூக்கி நான் ஓரம் வச்சுட்டேன். ஏன்னா, அதுவே எனக்கு செகண்ட் ஹேண்டா தான் கிடைச்சது. அது யாரோ உபயோகப்படுத்தி அது எங்க வீட்டுக்காரர் வந்து எனக்கு நானு வெளியில போனா குடுத்துரு. அப்ப நாங்க இந்த ஊர்ல இல்ல. நாங்க நெறைய ஊர்களுக்கெல்லாம் மாற்றல் ஆகி போயிட்டே இருந்தோம். எங்க வீட்டுக்காரருடைய வேலை நிமித்தமா. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், முதல்ல அந்த ஹேட்ட தூக்கி நம்ம கீழ போடுவோம்ன்னு சொல்லிட்டு, நான் முதல்ல அந்த ஹேட் செல்லர் அந்த மங்கி ஸ்டோரி இருக்குல்ல, அந்த மாரி தான். நான் என்ன பண்ணேன், தூக்கி போட்டேன். தூக்கி போட்டுட்டேன்னா, தூக்கி போட்டா, அது அவருக்கு ஆல்டர்னேட் போறாங்க. ஃபோன தூக்கி போட்டோன்னா, ஃபோன் போயிடுச்சுனாலும் வேற ஏதாவது எடுத்துக்கிறது. அப்போ அந்த விளையாடுறது அந்த மாதிரி. அப்போதான் நான் என்ன பண்ணேன்னா, கையில இருந்து ஒண்ணு கீழ போடுறத தாண்டி, நான் ஒண்ணு எடுத்து கையில வச்சேன். அதுதான் புத்தகம். நான் புத்தகத்த எடுத்து கையில வைக்கிறது, அப்புறம் அவங்க பசங்க படிக்கும்போது நானும் கூடவே சேர்ந்து புத்தகத்த புரட்டிட்டு இருக்கிறது, படிச்சுட்டு இருக்கிறது. இதெல்லாம் நான் பண்ண, அதுங்க என்ன பண்ணுதுங்கன்னா, நம்மள பார்க்கும்போது அந்த பசங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாம போகுது. நான் அந்த காலகட்டத்துல நான் வந்து வீட்ல இருந்ததுனால, நெறைய வேலைக்கு போற பெண்மணிகள் இருப்பீங்க. நான் இப்ப அடுத்தது அங்க வரேன். வீட்ல இருந்தேன். எனக்கு கிளினிக்குங்கிறது 1 மணி நேரமோ, 2 மணி நேரமோ தான் இருக்கும். அதனால எனக்கு ஒண்ணும் பெருசா எனக்கு வந்து வெளியில டிராவல் பண்றது அவ்ளோ அவ்ளோ இல்ல அப்போ. அதனால எனக்கு என்னால அதுக்கான நேரம் ஒதுக்க முடிஞ்சது. அப்போ என்னுடைய அந்த என் பசங்க படிக்கிற பள்ளிக்கூடங்கள்லயே இருக்கக்கூடிய மற்ற தாய்மார்களும் இதே கம்ப்ளைண்டோட தான் வந்து நிக்கிறாங்க. வேற வேற மாதிரியான விஷயங்கள். அப்பல்லாம் அது குட்டியா நோக்கியா இருக்கும் ஃபோனு. அந்த நோக்கியா ஃபோன்ல வந்துட்டு ஒரு கேம்ஸ் இருக்கும். பாம்பு மாரி இப்டி குரு குரு குருன்னு ஒண்ணு போகும். இன்னொன்னு வந்து ஒரு சுட்டி கார் மாரி போயிட்டே இருக்கும். அந்த பசங்க நீங்கலாம் நெனைக்கிற மாதிரி இந்த அடிக்ஷன்ன்றதெல்லாம் இன்னைக்கு வந்த விஷயமே கிடையாது. 25 வருஷத்துக்கு முன்னாடியே இருந்தது. ஆனா அது வந்து ரொம்ப கண்டும் காணாமலும் அங்க இங்க இருந்தது. இப்ப இந்த சோசியல் மீடியா அதிகமாயிட்டதுனால எல்லார பற்றியும் எல்லா விஷயங்களும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்குது. ஆனா நோய் குறைஞ்சதானா இல்ல. அப்போ இது எப்படி நம்ம கையாள்றது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம அடுத்தது நம்ம அததான் பார்க்க போறோம். அடுத்தபடியா நான் இந்த புத்தகத்த எடுத்து கையில வைக்கும் பொழுது, மற்ற பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது நெறைய பேருக்கு அது வசதி கிடையாது. அவங்களால படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இதுக்கான நான் கையில புக் எடுக்கணுமா? இதுக்காக நான் படிக்கணுமா? என்னாலலாம் முடியாது. நாங்கலாம் படிச்சு முடிச்சுட்டு இப்ப தான் ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றது. நான் வேலைக்கு போறேன். நாள் ஃபுல்லா நான் வேலை பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வரேன். சமைக்கிறதுக்கும் மத்த வேலைக்குமே சரியா இருக்கு. நான் எப்படி அந்த மாரி பண்ணுவேன்? இதெல்லாமே கம்ப்ளைண்ட்ஸா வர ஆரம்பிச்சது. ஸோ அங்க இருந்து தான் நான் என்னுடைய இந்த பயணத்த ஆரம்பிச்சேன். இதுல பேரண்டிங்ல வந்து இன்னும் எவ்வளவு ஸ்கில்ஃபுல்லா அந்த பசங்கள நம்ம கொண்டு போகலாம் அப்படின்றது தான் நான் அடுத்து சொல்ல ஆரம்பிச்சு, அத மற்றவர்களுக்கும் சொல்லிக் குடுத்து, இன்னைக்கு நெறைய குட் ரிசல்ட்ஸ் வருது. முதல் படி. குழந்தைகள் கிட்ட என்னென்னலாம் பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்றீங்க? இது 5 வயதிலிருந்து ஒரு 10 வயது வரைக்கும் இருக்க குழந்தைகள் என்னெல்லாம் பண்றாங்கன்னு சொன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த பேரண்ட்ஸ் சொல்ற விஷயம் மொபைல் ஃபோன். அடுத்தது அட்டென்ஷன் டிஸார்டர். எந்த விஷயம் சொன்னாலும் காதுலயே வாங்குறது கிடையாது. செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது அவங்க கிட்ட நாங்க எது கேட்டாலுமே அதுல கவனமே செலுத்தாம நேரா போய் ஒண்ணு மொபைல்ல வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க, இல்லைன்னா டிவி ஏதாவது போட்டுட்டு போய் உட்காந்துக்கிறாங்க. நாங்க எது சொன்னாலுமே கேட்க மாட்டேங்கிறாங்க. இந்த 3 கம்ப்ளைண்ட்ஸ் தான் இந்த ஏஜ் குரூப்ல வருது. 10 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ் என்ன? அங்கேயும் மொபைல் இருக்கு. ஆனா அங்க ரகசியங்கள் அதிகமாக போயிட்டே இருக்கு. அதாவது அந்த கேப் ஜாஸ்தி வருது. அம்மா அப்பாக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய கேப் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அப்போ எங்களுக்கு வந்து அவேர்னஸே இல்ல. அந்த குழந்தைங்கள நாங்க ஹேண்டில் பண்றதுக்கே முடியல. அதுங்களுக்குன்னு ஒரு உலகத்துல இருக்குங்க. எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க.
எல்லாமே ரகசியமா இருக்கு. என்னால அதை பொறுத்துக்க முடியல. நிறைய பேரு தன்னை தானே ஒரு நல்ல பேரண்ட்ன்னு சொல்றதுக்கான முதல் படி, ஒரு பேரண்டா என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு என் குழந்தைய பத்தி எல்லாமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். என்ன தெரியுங்கிறது அடுத்த பிரச்சனை. முதல்ல என்ன எல்லாமே தெரியும். இதுதான் அவங்க ஆஸ் அ பேரண்ட் அவங்க சொல்றது. அடுத்தது, எனக்கு வந்து என் குழந்தை என்ன சப்ஜெக்ட்ல என்ன மார்க் வாங்குறான், ஏன் இந்த தடவை மார்க் குறைஞ்சது, ஏன்னா நான் வந்து இந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அப்புறமா மேட்ச் த ஃபாலோவிங் எல்லாம் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதனாலதான் அவன் வந்து கொஞ்சம் இப்படி டல் ஆயிட்டான், இல்லைன்னா அவன் அதுவே பண்ணிருப்பான். அப்போ இந்த ஒரு பேரண்ட் இப்படி பேசும்போது எங்க தவறு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். நான் பண்ணிட்டேன், நான் செஞ்சுட்டேன், நாமே பார்த்துட்டேன்னு சொல்லும்போது அப்போ அந்த குழந்தைகிட்ட என்ன நம்ம பொறுப்பு கொடுக்குறோங்கிறது ஒரு கேள்விக்குறி. அவங்க கிட்ட எல்லாம் கொடுத்தாக்கா இந்த இப்ப வரப்போற டெஸ்ட்டுக்கெல்லாம் அவங்க மார்க் வாங்க மாட்டாங்க மேடம். ஆஃபேலி வருது, குவார்டர்லி வருது, ஆஃபேலி வருது, ஆனுவல் வருது, நாங்க அதுல தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்தடுத்து தினமும் லெசன்ஸ் இருக்கு, நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் இருக்கு, ப்ராஜெக்ட் ஒர்க் எல்லாம் வேற இருக்கு. இவ்வளோ இருக்கும்போது நாங்க இவ்வளவு பொறுமையாலாம் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸ்கூல் ஓடுற ஓட்டத்துக்கு தான் நாங்க ஓடி ஆகணும். புரியுது. ஆனா பொறுப்பு அப்படிங்கிறது அந்த குழந்தைய செய்ய சொல்றதுக்கு பேரு தான் பொறுப்பு. எல்லாத்தையுமே நீங்களே இழுத்து போட்டு செஞ்சுட்டு ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த குழந்தை எனக்கு திரும்பவும் செய்யல, அந்த குழந்தை எதுவுமே செய்ய மாட்டேங்குது, அட்டென்ஷனை கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்றதுல எந்த விதத்திலயுமே பிளேம் பண்ண முடியாது. இதுதான் ஃபேக்ட். அப்போ இந்த பிராக்டிஸ் எப்போத்துல இருந்து வரணும்னா, ரொம்ப ரொம்ப அந்த குழந்தை எல்கேஜி படிக்கிற காலத்துல இருந்து யூகேஜி படிக்கிற காலத்துல இருந்து ஆஸ் அ பேரண்ட் உங்களுக்கு அந்த பொறுப்பை குழந்தைகிட்டயே கொடுக்குற மாதிரியான ஒரு பழக்கம் உங்களுக்கு வரணும். எல்லாமே ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் குழந்தைக்கு கொடுக்கணும். அது என்ன ப்ராக்டிக்கல் எஜுகேஷன் அப்படின்னா, நம்ம முதல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும். நான் எல்லாமே செய்யறேன், நீ செய். நான் இதை பண்றேன், நீ பண்ணு. வேலைக்கு போயிட்டு வர பேரண்ட் ஆபீஸ்ல நடக்கிற விஷயங்களை எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிதான் ஒரு ஸ்டெப்பா அந்த குழந்தைங்க கிட்ட நீங்க நெருங்க முடியும். அதை எப்போ வரைக்கும் கேட்பாங்க? 10 வயசு வரைக்கும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் பதில் கேள்வி கேட்பாங்க. ஏன் அவ்வளவு கஷ்டப்படுற இடத்துல நீ எதுக்கு வேலை பார்க்கணும்? அவ்வளவு கஷ்டப்படுற இடத்துல வந்து நீ எதுக்கு இருக்கணும்? நீ வேற இடத்துக்கு போலாமே. இவ்வளவு தூரம் அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் பேரண்ட்ஸ் டயர்ட் ஆயிடுறாங்க. ஆன்சர் பண்றதுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்லை. அந்த டயர்ட்னஸை நீங்க எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா, அவங்க கேள்வி கேட்கறாங்க அப்படிங்கிறதுக்கு சலிப்பு நீங்க காட்டாம கேள்விக்கான கரெக்டான பதில அவங்களுக்கு கொடுங்க. ஒரு வேலையில இருந்து ஒரு வேலை ஷிஃப்ட் பண்றதுல இருக்கக்கூடிய டிஃபிகல்டிஸ் அவங்களுக்கு புரியாதுன்னு நினைக்காதீங்க. இப்ப இருக்கிற குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஆன்லைன்ல தவறான விஷயங்களை புரியுதுன்னு நினைச்சு கத்துக்கிட்டே வரும்போது கரெக்டான விஷயத்த ஏன் ஆஸ் அ பேரண்ட் சொல்லக்கூடாது? அந்த இடத்துல உங்களுக்கு பொறுமை எங்க இழக்குதுன்னா, நீங்க எதிர்பார்ப்போட ஒரு விஷயம் சொல்லும் போதுதான் இழக்குது. எதிர்பார்ப்பு இல்லாம குழந்தைங்க கிட்ட பேசுற பிராக்டிஸ் முதல்ல பேரண்ட்ஸ் வளர்த்துக்கணுங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். எதிர்பார்ப்பு இல்லாத பேரண்ட்ஸ் எப்படி குழந்தைங்க கிட்ட பேசுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கோர்வையா பேச மாதிரியான ஒரு பிராக்டிஸ் பேரண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு குறைவாகத்தான் இருக்குது. அப்ப பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி அதை டெவலப் பண்ணணும்னா, காலையில இருந்து வீட்டுல இருக்கிற ஒரு தாயா இருந்தாலோ, ஒரு ஒரு அப்பா கூட ஆபீஸ்க்கு போயிட்டு வரவரா இருந்தா கூட, ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வர அந்த டிராவல் டைம்ல ஏதோ நடக்கும்ல. நம்ம வண்டி எடுத்தேன், வண்டியில டிரைவ் பண்ணிட்டே வந்தேன், இந்த ஏரியால டிராபிக் ஆயிடுச்சு, அங்க வந்து டிராபிக் ஆயிட்டதுனால நான் ரைட் எடுத்து இந்த தெரு ஞாபகம் இருக்கா, இந்த ரோட் வழியா நான் வந்தேன், அப்படி வந்ததுனாலதான் என்னால அந்த கடையை நான் மிஸ் பண்ணிட்டேன், இல்லைன்னா நான் உனக்கு அதை வாங்கிட்டு வந்திருப்பேன், அதனால நான் இந்த லெஃப்ட் எடுத்து வந்தேனா அப்படின்றத இத கோர்வையா சொல்லி அந்த குழந்தைகிட்ட உட்கார்ந்து பேசுறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? குழந்தை கவனிக்கவே கவனிக்காது. அதுக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். நீ ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டல்ல, நீ எப்படி வந்தா எனக்கு என்ன வந்ததுன்னு தான் கேட்பாங்க. பட் பிராக்டிஸ் தான் உங்களுக்கு எவ்ரி டே பிராக்டிஸ். இதை வந்து நீங்க 21 டேஸ்க்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அம்மாவா இருந்தா, வீட்டுல இருக்கிற அம்மாவா இருந்தா வீட்டு விஷயம் சொல்லுங்க, வேலைக்கு போற அம்மாவா இருந்தா வேலையில நடக்கிற விஷயத்த சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த குழந்தை திரும்பியும் பார்க்காது, கவனிக்கவும் கவனிக்காது. எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கக்கூடாது. இதை பிராக்டிஸ் பண்ணாதான் நீ நாளைக்கே அந்த குழந்தை ஒரு நாள் நீங்க அதை சொல்லலைன்னா, இன்னைக்கு என்ன ஆச்சு சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த குழந்தைங்க கிட்ட சொல்றதுக்கான காரணமே என்ன தெரியுமா? சரி இப்ப நீ சொல்லு, ஸ்கூல்ல இன்னைக்கு என்ன ஆச்சு, இன்னைக்கு என்ன லெசன் எடுத்தாங்க, இன்னைக்கு டெஸ்ட் வச்சாங்களா, என்ன மார்க் வாங்கின, மேத்ஸ்ல என்ன ஆச்சு,
நீங்க எதிர்பார்ப்பு, அதாவது நான் ஒண்ணு சொன்னா நீ சொல்லுங்கிற மாதிரி இல்லாம, நான் எதுவுமே கேட்கலப்பா, நான் மட்டும் சொல்றேன் 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 21 டேஸ் பிராக்டிஸ் பண்ணா, அந்த குழந்தை வந்து 22வது நாள் என்னம்மா நீ எதுவுமே சொல்லலையே அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா ஓப்பன் அப் ஆவாங்க. எப்படி ஒரு குழந்தை வந்து பிறந்த உடனே பால் குடிக்க கத்துக்குது, எப்படி ஒரு குழந்தை ஒரு புதுசா ஒரு டிவைஸ் கையில குடுத்தீங்கன்னா, அதாவது மொபைலோ, அது ஏதோ ஒரு டிவைஸையோ, எப்படி அது முதல்ல கையில வாங்கி ஸ்பரிசம் பண்ணி, அத எடுத்து ஹேண்டில் பண்ண கத்துக்குது. ஏன்னா, அது தன்னுடைய அப்பா, அம்மா அது. அவங்க நம்மகிட்ட அவங்க வச்சு நான் பார்த்துருக்கேன். இது எனக்கும் சொந்தம். நானும் யூஸ் பண்றேன்னு தானே எடுக்குது. இந்த பிராக்டிக்ஸ் எல்லாம் அந்த குழந்தைக்கு குடுக்கும்போது, இந்த மாதிரியான கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஏன் நீங்க வெளியில ஒருத்தங்கள நம்பி கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு அனுப்புற நீங்க, ஆஸ் அ பேரண்ட் முதல்ல நீங்க உங்க குழந்தையோட எந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்றீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்ன்றது தான் இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். இதுதான் 10ல இருந்து 15 வயசு உள்ள பசங்களுக்கு நீங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 15 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைகள் அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட். அதுக்குள்ள நான் இப்ப போகல. அப்போ இந்த வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி ஹேண்டில் பண்றது, அவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்கன்வீனியன்ஸ், உங்ககிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்குதா அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஒரு கேள்விக்கும் நான் கொடுக்குற விளக்கமே உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கொடுக்கும் அப்படின்றது என்னுடைய நம்பிக்கை. இப்போ லாவண்யா, நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம், நான் அதற்கான பதில்களை சொல்றேன். ஏற்கனவே சில பேரண்ட்ஸ் எனக்கு அனுப்பின கேள்விகள் மேடம், அதெல்லாம் கேட்கிறேன் உங்கள்கிட்ட. முதல்ல அம்மா ஆண் பிள்ளையா இருக்கும் பட்சத்துல என்ன டூஸ், என்ன டோன்ட்ஸ் என்ன அம்மா, அதே போல அப்பாக்கும். வயசு டீன்ஸ் மேம், டீனேஜ். ஓகே. டீனேஜ் பசங்க, நிறைய ஆண் குழந்தைகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட இருந்து விலகி போகக்கூடிய காலமே அதுதான். அதாவது எனக்கு சிறகு முளைச்சிருச்சு, நான் வந்து தனியா பறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு, இனிமேல் எனக்கு நீ வேணாம் அப்படின்னு பசங்க மனசளவுல டிசைட் பண்றது அந்த ஏஜ்ல தான். அந்த டைம்ல தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆஸ் அ பேரண்ட் பயம் வரும். ஐயோ விட்டா பறந்துருவானே, அச்சோ விட்டா ஏதாவது தப்பு பண்ணிடுவானே. அதுல நமக்கு இருக்கிற கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, அவங்க மட்டும்தான் மொபைல பார்த்து கெட்டு போறாங்களான்னா கிடையாது. நம்ம அவங்கள விட பல மடங்கு கெட்டு போறோம். அது எப்படி கெட்டு போறோம்? மொபைல்ல தெரியுமாப்பா, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, இந்த தெருவுல இருக்க ஸ்கூல் பக்கத்துல ட்ரக் விக்கிறான், இந்த பொட்டி கடையில வந்து பொட்டலாம் விக்கிறான்னு சொல்லிட்டா போதும். இங்க வந்து நமக்கு ஆபீஸ்ல வேலை ஓடாது, வீட்டுல தூக்கம் வராது, வீட்டுக்காரோட பேசினாலே இந்த பிரச்சனை பேசினா என்னதுக்கு என்ன நசங்கிற, நீயே போய் பாத்துக்கோன்னு வீட்டுக்காரர் சொல்ல அங்க ஒரு பிரச்சனை வரும். இப்படி இந்த ஏன் வந்தது, இதுல ஏன் நமக்கு ஒரு குழப்பம் வருதுன்னா, ஏன்னா நம்மளும் அந்த மொபைலை பார்த்து ரீல்ஸை பார்த்து நம்மளும் பயப்பட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் அது அவன் பாத்திரக்கூடாது, அவனுக்கு வந்து எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது. எந்த ஃப்ரெண்டு கூட போற, எங்க போற, ஏன் போற, இந்த போராட்டத்தை வந்து முதல்ல ஒரு கண்ட்ரோலுக்கு நீங்க தான் கொண்டு வரணும். அப்போ ஒரு பேரண்ட், இது ஒரு ஜெனரல் கொஸ்டினா என்கிட்ட கேக்குறீங்க, நான் இன்னைக்கு ஒரு ஜெனரலா எப்படி ஹேண்டில் பண்ணான்னு ஒரு 1-2 டிப்ஸ் கொடுத்துறேன். ஆனா அது உண்மையாவே உங்களுக்கு உபயோகப்படுமானா எனக்கு தெரியல. ஏன்னா உங்களுடைய குடும்ப சூழல் என்னன்னு தெரியாம அது எப்படி ஒருத்தங்களுக்கு நான் தனியா சொல்ல முடியுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அப்பா என்ன வேலை பாக்குறாரு, அம்மா என்ன வேலை பாக்குறாங்கிறதே ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும். இல்ல அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், அப்பா மட்டும் வேலைக்கு போற. சில அப்பாக்கள் வந்து நைட் ஷிஃப்ட் பார்ப்பாங்க, சோ டே ஃபுல்லா வீட்டுல இருப்பாங்க. இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல அப்பா இருப்பாங்க, அம்மா ரொம்பவே சப்போர்ட்டிவா வீட்டுல நிறைய வேலைகளை இப்ப ஆண்கள் நிறைய பண்றாங்க. இதுல எந்த கேட்டகரிக்குள்ள வராங்க, அந்த குழந்தையோட மனசுல அப்பா அம்மாவுடைய பிம்பம் வந்து எப்படி இருக்குங்கிறது தெரியாம நம்ம பேச முடியாது. சரிங்களா? சரி, இப்போ அந்த குழந்தைகளை தானா ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குழந்தைங்களை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? முதல்ல அவங்க கிட்ட கேள்விகளை அதிகமா கேட்கறத ஸ்டாப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அந்த பசங்க வந்து எவ்வளவு ஹைட்ல இருக்கிறாங்களோ, அதாவது இப்போ ஒரு சில குழந்தைகள் வந்து அப்பா அம்மாவோடைய இந்த ஹைட்ல இருப்பாங்க, சின்னதா இருப்பாங்க. ஒரு சில பசங்க அம்மாக்கு மோஸ்ட்லி 15 வயசெல்லாம் வந்துருச்சுனாக்கா பையனுங்க வந்து அம்மா விட ஹைட் ஆயிடுவாங்க. முதல்ல அந்த கண்ணு ஒரே நேரா இருக்கிற மாதிரியா உட்கார வச்சு பேசுற பிராக்டிஸ் வந்து பேரண்ட்ஸ் முதல்ல பண்ணணும். பசங்களை வந்து கீழே பார்த்து பேசுறதோ, அல்லது அந்த பசங்க வந்து நம்மளை விட ஹைட்டா இருக்கும்போது இப்படி பார்த்து பேசுறதையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அந்த முதல்ல இந்த பிராக்டிஸ வச்சுக்கோங்க.
இழுத்து பிடிச்சி உட்கார வச்சு பக்கத்துல உட்காந்து கண்ணும் நேரடியா இருக்கிற மாதிரி பேசுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க உங்க கண்ணை பார்த்து பேசுற பிராக்டிஸ அந்த பசங்களுக்கு கொண்டு வாங்க. நான் அதுக்கு தான் சொன்னேன், அன்னன்னைக்கு நடக்கிற விஷயத்த ஸ்டோரி மாதிரி பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு ரீசன் இதுதான். கண்ணும் பார்த்த மாதிரி பேசுற பிராக்டிஸ் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அப்பதான் உங்களால அந்த பசங்க உண்மையை சொல்றாங்களா, பொய் சொல்றாங்களா, வேற ஏதாவது தவறான விஷயங்கள் பண்றாங்களான்றத உங்களால கண்டே பிடிக்க முடியும். நீங்க யாராவது ஒரு கவுன்சிலர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னா கூட குழந்தை கரெக்டா இருக்கா, தவறா இருக்கா, கவுன்சிலிங் தேவையா இல்லையான்ற டிசிஷனே நிறைய பேரண்ட்ஸ்க்கு எடுக்க முடியல. அவன் கரெக்டா இருக்கனானு தெரியலன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேரண்ட்ஸ் வராங்க. அப்போ தன் குழந்தைய தானே நம்பல அப்படிங்கிற விஷயம் அந்த குழந்தைக்கு தெரியும் பொழுது அந்த குழந்தைக்கும் வலிக்கும் இல்ல. அந்த எம்பத்தி உங்களுக்கு இருக்கணும். சரி, இது ஒரு வகை. கண்ணை நேரடியா பேசுறது ஒரு வகை. அடுத்தது அம்மா வந்து ஆண் குழந்தைங்கள தொட்டு பேசணும். கம்பல்சரி தொட்டு பேசணும். அந்த அரவணைப்பை கொடுத்தே தீரணும். ஷோல்டரை பிடிக்கிறது, அதே மாதிரி நிறைய ஸ்பரிசம் அந்த குழந்தைக்கு நீங்க காட்டணும். அப்புறம் ஒரு நாள் கிழமை வந்தாலும் சரி, இல்ல ஒரு நல்ல விஷயம் பண்ணாலும் சரி, ஒரு அணைப்பு இருக்கணும் அந்த குழந்தைக்கு. சாரி, அந்த ஸ்பரிசத்தை அந்த குழந்தைக்கு நீங்க காட்டிக்கிட்டே இருக்கணும். அம்மாங்கிற அந்த ஸ்பரிசத்தை நீங்க காட்டிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே அன்பான ஸ்பரிசம் மாத்திரம் இல்ல, சாதாரணமாவே பிடிச்சிட்டு பேசுறது, வந்த உடனே தொட்டு பேசுறது, என்னடா இது சட்டையெல்லாம் இவ்வளவு நினைச்சு வச்சிருக்க, ஏன்னா அவ்வளவு வேர்த்துச்சு விளையாண்டியா, இதெல்லாமே ஸ்பரிசம் ரொம்ப முக்கியம். அது எந்த நேரமாக இருந்தாலும் அந்த ஸ்பரிசத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதுல இருந்து ஒரு 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 டிஸ்டன்ஸ், ஒரு பசங்கள்லாம் வயசுக்கு வந்துடுச்சுங்க அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறது. அதே மாதிரி ஒரு பெண் குழந்தையாக இருந்தாலும் அப்பாக்கு வந்து அந்த ஸ்பரிசம், அந்த தந்தைங்கிற அந்த ஸ்பரிசத்தை கொடுங்க. ஏன்னா அந்த குழந்தை வீட்டுல இருந்துதான் பல உறவு முறைகளை வெளி உலகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. அப்போ அந்த ஆண் குழந்தைகள் கூட கரெக்டான ஒரு வகையில போறதுக்காக இந்த ஸ்பரிசம் ரொம்ப 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 முக்கியம். அம்மாங்கிற அந்த டச் கொடுங்க. அதே மாதிரி அப்பாக்கள் வந்து பெண் குழந்தைங்களுக்கு அந்த டச் கொடுங்க. அது இருக்கணும். அது இருந்தாதான் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எது குட் டச் எது பேட் டச்ன்னு தெரியாம அந்த குழந்தைங்க வளர்றதுக்கான முக்கிய காரணமே வீட்லயே அது இல்ல. அதுக்கு குட் தெரிஞ்சாதானே பேட் தெரியும். குட்டையே நம்ம காட்டுறது இல்லையே, அப்ப எப்படி பேட் தெரியும் பசங்களுக்கு? சோ இது ஒரு வகை. இது வந்து இந்த 11, 12, 13 வயசுல இருந்து 16 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அடுத்து இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா அடம், பிடிவாதம், சொல் பேச்சு கேளாமை. அந்த அடம் இருக்குது அப்படின்னா ரொம்ப அடம் பிடிச்சி அக்ரெசிவா ரொம்ப அந்த இடத்துல அந்த சூழல் வந்து அப்படி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கும்போது பெற்றோர்கள் இம்மீடியட்டா பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன தெரியுமா? நமக்கு ஈகோன்னு ஒண்ணு இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க, இருக்குதானே? அதை எங்க இருந்தாலும் தேடி எடுத்து ஒரு மூட்டை கட்டி தூக்கி பரண மேல போட்டுருங்க. தூக்கி அப்படியே போட்டுருங்க. பசங்க கிட்ட ஈகோவை காட்டாதீங்க. இதுக்கு நான் காரணம் சொல்றேன். இன்னைக்கு நீங்க பசங்க கிட்ட ஈகோ காட்டினா நாளைக்கு பசங்களும் பதிலுக்கு ஈகோ காட்டுவாங்க. அந்த ஈகோவை கையில எடுக்கிற பழக்கம் இப்போ ஆஃப் லேட் வந்து நிறைய ஓடிடி சீரீஸ், திரைப்படங்கள், இது எல்லாமே வந்து அந்த பஞ்ச் டயலாக்கு, அதுக்கப்புறம் வந்து பழி வாங்கறது, கோவப்படுறது, இது எல்லாம் அதிகமா இருக்கு. அப்போ அது 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 அதிகமா இருக்குங்கிறதுனால அதை நம்ம ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுக்காக பெருசா நம்ம அரசாங்க சப்போர்ட் எல்லாம் எடுக்க வேண்டாம். உங்க வீட்டுல அது எப்படி கொரோனாக்கு நம்ம ஒரு தீர்வு சொன்னோம்? வேற எதுவுமே பண்ணாதீங்க, நீங்க மாஸ்க் போட்டுக்கோங்க. நீங்க உங்களுடைய இதுவை வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்க ஈகோவை மூட்டை கட்டி பரண மேல போட்டுட்டு அவன் கோவப்படுறான், அவ்வளவுதான். நீ கோவப்படுறியா, சரி ஓகே, அவ்வளவுதான், அதோட ஸ்டாப். கான்வர்சேஷன் ஸ்டாப். எகிரிட்டு வருங்க சில பசங்க வந்து பேரண்ட்ஸை வந்து அடிக்கிறதுக்கு கூட கிளம்பி வரும். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுங்க. அந்த செகண்ட் நீங்க ஆற போடுறத பிராக்டிஸ், இதுவும் சொல்றேன் பிராக்டிஸ் தான். எதுவுமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாதிரி லைஃப்ல கிடைக்காது. இன்னைக்கு வந்து ஏதாவது நான் ஆஸ் அ பேரண்டா என் குழந்தை இந்த தவறு செய்யுதுன்னா அது இன்ஸ்டன்டாவா செய்யுது? ஒரு நாள்லயா அந்த பழக்கம் அந்த குழந்தைக்கு வந்தது?
கிட்டத்தட்ட 2-3 வருஷமா தானே அந்த குழந்தை அந்த பழக்கத்தை பழக்கிட்டு இன்னைக்கு உங்களுக்கு பிரச்சனைன்னு வரும்போது வெளியில வந்து சொல்றோம் இல்லையா? அதனாலதான் சொல்றேன், இன்ஸ்டன்டா எதிர்பார்க்காதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க கோவப்படாதீங்க, அந்த நேரத்துல அன்பா இருங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். எந்த பேரண்ட்ஸ் கிட்டயும் குழந்தைகள் தவறு செய்தால் நீங்க அன்பா இருங்கன்னு நான் சொல்லல. அந்த இடத்துல நீங்க விலகிடுங்க, ஸ்பேஸ் கொடுத்துருங்க. அப்பதான் அவங்க என்னடா இது, ஏன்னா ஏதாவது எதிர்க்க இருந்தா தானே அதை அடிச்சு குத்தி ஏதாவது பண்ணுவாங்க பசங்க. எது ஆமா, நம்மளை பார்த்தாதான் கத்துவாங்க. கரெக்ட். ஏன்னா அந்த ஊர் கிளச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி இதுதான் நடக்கும். சோ அது 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 அந்த பாயிண்ட்டுக்கும் நான் வரேன். அப்ப என்ன என்ன பண்ணுவாங்கன்னா, கத்துறது, கூச்சல் போடுறது எல்லாம் பண்ற டைம்ல நம்ம அப்படியே விலகிட்டோம்னா இது இது ஒரு ஸ்டெப்பு. இதே பிராக்டிஸ் நல்லா பேசி ஒரு சின்ன ஆர்குமெண்ட் வரைக்கும் ஓகே. இல்லடா இப்பெல்லாம் வாங்கி தர முடியாது. என்ன இப்ப வாங்கி தர முடியாது, அவன் வச்சிருக்கான் இவன் வச்சிருக்கான், எனக்கு அது வேணும், பிராண்டட் வேணும். இப்பெல்லாம் செருப்பே 6000க்கு கம்மி பசங்க போட விரும்புறது இல்ல. கிராக்ஸ் வேணுங்கிறாங்க. ஏன்னா பக்கத்துல இருக்க பையன் போடுறான். ஏன்னா நம்மளும் தேடி தேடி பெரிய ஸ்கூல்ல போய் தேடுறோமா. பெரிய ஸ்கூல்ல வந்து பென்சில் பாக்ஸ்ல இருந்து தண்ணி பாட்டில், எனக்கு நிஜமா ரொம்ப ஆச்சரியம். தண்ணி பாட்டில் வந்து 2700 ரூபாய். நான்லாம் அதெல்லாம் பார்த்ததே இல்லை. என்ன 2500 ரூபாய்க்கு தண்ணி பாட்டில், பென்சில் பாக்ஸ் வந்து அது பிராண்டடு. அப்புறம் எதோ அந்த ஒரு இந்த கொரியன், அதுலயும் இந்த 9th 10th வந்து படிக்கிற கேர்ள்ஸ் எல்லாம் வந்து இந்த இந்த கொரியன் சீரீஸ் எல்லாம் பார்த்து அதுல வரக்கூடிய விஷயங்களை வச்சு ஒரு சீரீஸ் மாதிரி பொருள்களை வாங்குறதெல்லாம் அவங்க ஒரு இது ஒரு பெரிய ஒரு மார்க்கெட். அது இதுல போய் வாங்கி கொடுக்க முடியாதுன்றது அந்த ஆர்கியூமெண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா பண்ணிடுங்க. ஆனா அங்க பிரச்சனை எழுது பாத்தீங்களா, அளவுக்கு மீறி கத்துறது, அதெல்லாம் பண்ணும்போது மாத்திரம் அப்படியே பென் டிராப் சைலண்டா உங்க ஈகோவை தூக்கி தூர போட்டுருங்க. பசங்க இப்பெல்லாம் அம்மாவை கடுமையான வார்த்தைகளை சுத்தி திட்டுறதும், கடுமையான செயல்கள், அதாவது குத்துறது, இல்லைன்னா இருக்கிறது எதையாவது உடச்சு போடுறது, கிழிச்சு போடுறது. பாவம் இருக்கிறதுலே ரொம்ப பாவம் எது தெரியுமா, மொபைல் போனு, ரிமோட்டு, ஏசி ரிமோட்டு, டிவி ரிமோட்டு, இதெல்லாம் நிறைய பேர் வீட்டுல சீக்கிரமா போகுது. அதுக்கான காரணம் வந்து அந்த வீட்டுல டீனேஜ் பசங்க தான். ஏன்னா அம்மாவை வந்து அடிக்கிறதுக்கான முதல் ஸ்டெப்பே இதுதான். அதுலதான் தன்னுடைய கோவத்தை முதல்ல, ஆமா கரெக்ட், பிரஸ்டீஜ் இஷ்யூ தான். அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் தான் முதல்ல அவங்க கிட்ட அடி வாங்குற விஷயங்கள். சோ இந்த இடத்துல இருந்துதான் நீங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஒரு பிரேக் விட்டுடணும். பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பாடு போடாம இருக்கக்கூடாது. எதுவுமே உங்க ஆஸ் அ மதர் நீங்க செய்ய வேண்டியது எதுவுமே, தோசை போட்டு கொடுக்குறேன், தோசை போட்டு வச்சிருங்க. அம்மாவும் நீங்க ரியாக்டிவா இருக்காதீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் ரியாக்ஷனே இருக்கக்கூடாது. நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓ அப்ப அவங்க ரியாக்ட் பண்றாங்க, நம்மளோட ஆக்ஷன் அப்ப அங்க ஒர்க் ஆகுதுடோய் அப்படின்னு அவங்க நினைச்சிருவாங்க. அதுக்கு இடமே கொடுக்க கூடாது. நோ ரியாக்ஷன்ஸ். கத்திட்ட, சரி விடு பரவாயில்ல, தோசை போட்டிருக்கேன் சாப்பிடு. இல்ல அவன் முதல் நாளே கேட்டிருப்பான், நாளைக்கு நைட்டுக்கு எனக்கு வந்து பிரியாணி வேணும், ஏதாவது கேட்டிருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் ரெடியா இருக்கு, சமைச்சாச்சு, இல்லைன்னா வாங்கியாச்சு, நீ சாப்பிட்டுக்கோ. இந்த மாதிரி ஆக்சுவலி வந்து பேரண்ட்ஸ் தான் வெரி ஸ்மார்ட். நிறைய பேர் சொல்லுவாங்க ஜென்சி பசங்கெல்லாம் பயங்கர ஸ்மார்ட்டு, அது இப்போ புதுசா பிறக்கிற குழந்தைங்கலாம் ரொம்ப பிறக்கும் போதே ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு. நான் பேரண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்மார்ட்னஸ் வந்து அது ஹேண்டில் பண்ண தெரியாததுதான் பிரச்சனை. கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா பேரண்ட்ஸ் கேன் ராக். இதுதான் உண்மை. அவங்கள கரெக்டா ஹேண்டில் பண்ணணும், டெக்னிக்கலா ஹேண்டில் பண்ணணும். எல்லா நேரங்கள்லயும் நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேகேஜ் இருக்கு பாத்தீங்களா, குடும்ப பொறுப்பு, வீட்டு வேலை, கடன் பிரச்சனை, வருமான பிரச்சனை, அப்புறம் குடும்ப சூழல், குறிப்பா மாமனார் மாமியார் வீட்டுல இருந்தா அது ஒரு தனி செஷனே வைக்கணும். ஏன்னா இந்த பக்கத்துல இருந்து ஒருத்தங்க வந்து நோ சொன்னா அந்த பக்கத்துல இருந்து எஸ் சொல்றதுக்கு ஒரு குரூப் வருவாங்க. நான் இதெல்லாத்தையும் வச்சுதான் இந்த செட்டப் நான் சொல்றேன். அந்த குழந்தை சொல்லுச்சுன்னா ஒர்க் ப்ரெஷர், எஸ் ஈஸ்வரி, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற ஒரு காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணணும், பெஸ்ட் வே, அந்த குழந்தை கத்துச்சுன்னா மாமனார் மாமியார் இருந்தாலும் இது ஒர்க் அவுட் ஆகும். அமைதியா போயிடுங்க. நிறைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அமைதியா போயிட்டு அந்த குழந்தைக்கு சாப்பாடு போட மாட்டேன், நீ என்ன பேச்சு பேசுன,
இப்போ வெளில போய் சாப்பிட்டுக்க போ அப்படின்றது. அதுங்களுக்கு வந்து தானா ஃபீட் பண்ற மாதிரி ஆயிடும். அது ஒரு வாட்டி நீங்க வெளில போய் சாப்பிட சொன்னா அடுத்து 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 நீங்க காசு கொடுக்கலன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட காசு வாங்கிட்டு, இல்லைன்னா மாமா சித்தி சித்தப்பா கிட்ட காசு வாங்கிட்டு அதுங்க போயிடுங்க. அந்த அரவணைப்புல குறைவு இல்ல. அதாவது இந்த சுழட்டி சுழட்டி அடிக்கிறதுங்கிறது பாரு, அதை தான் நீங்க பேரண்ட்ஸ் கையாளணும். கேட்கறத வாங்கியும் கொடுக்குறாங்க, நீங்க நல்லவங்களா கெட்டவங்களானே தெரியலையேங்கிற கன்ஃபியூஷன்லயே அந்த குழந்தைங்களை நீங்க வச்சுக்கணும். இந்த டெக்னிக் மாத்திரம் நீங்க ஹேண்டில் பண்றது ஃபர்ஸ்ட் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஒரு தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க இன்னொரு 10 பேருக்கு போய் இதை ஈஸியா சொல்ல முடியும். ஏன்னா இது எல்லாமே பல நேரங்கள்ல பல பேருக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பசங்க இந்த மாதிரியான சூழல்ல உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறது இந்த 7 வருஷம் தான். கரெக்டா அந்த 8 வயசுல இருந்து ஒரு 6 வயசு முடியிற ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 7 இயர்ஸ் தான் பாடுபடுத்துவாங்க. இந்த 7 வருஷம் நீங்க கரெக்டா நான் சொன்ன மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அது உங்களோட கைக்கு வந்துடும். எல்லாமே உங்க கைக்கு வந்துடும். இதை மட்டும் நீங்க கரெக்டா கையாளுங்க. அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் மேடம், அது அக்ரெசிவ் பிஹேவியர். எல்லா 2-3 கொஸ்டின் சேர்த்தே நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். அக்ரெசிவ் பிஹேவியர் அவங்க பண்ணா கூட நம்ம ரியாக்ட் பண்ணாம இருந்து அது இது பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்து மெயினா இப்போ வந்து நிறைய பேருக்கு இஷ்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மதர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி இப்போ 40+ இருக்கிறாங்க. நிறைய மதர்ஸ் அவங்களோட ப்ரீ மெனோபாஸ் ஸ்டேஜ்ல நிறைய பேர் இருக்கிறனால அதுல நிறைய ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் சொல்ல தெரியல. எது கோவம் வருது, எதுக்கு இரிட்டேட் ஆகணும்னு தெரியாது. அதே டைம்ல இந்த குழந்தைங்களும் டீன்குள்ள என்டர் ஆயிருக்காங்க, இல்ல வந்து ஒரு பப்ளிக் எக்ஸாம்ஸை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது எல்லா ப்ரெஷரும் சேர்ந்துருது. அகைன் நீங்க ஏற்கனவே சொன்ன லிஸ்ட் ஆஃப் ப்ரெஷரோட சேர்த்து இதுவும் சேர்ந்துருது, நம்மளோட உடல்நிலை, மனநிலை எல்லாமே. இப்போ இந்த டைம்ல மூட் ஸ்விங்ஸ் இருக்கு, நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் இல்லைங்கப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. பிளஸ் அந்த கிட்ஸையும் ஹேண்டில் பண்ணணும், நம்மளையும் ஹேண்டில் பண்ணிக்கணும். ஸோ அது என்ன மாதிரி பண்றோம்? எஸ், வெரி எக்ஸலன்ட் கொஸ்டின். இப்போ என்னன்னா மெனோபாஸ் வந்து முதல்லலாம் 45+ தான் வந்துட்டு இருந்தது இல்லைங்களா? இப்பெல்லாம் கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ்ல வர ஆரம்பிச்சிருது. நிறைய பேருக்கு வந்து 38-39 இயர்ஸ்லயே மெனோபாஸ் ஸ்டார்ட் ஆயிடுது, ப்ரீ மெனோபாஸ். அப்போ அந்த மூட் ஸ்விங் முதல்ல மத்தவங்க என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் சொல்றது எனக்கு புரியுது. ஆனா முதல்ல நம்மள நாம புரிஞ்சுக்கிறோமா, அதுவே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. நம்ம ஓடுறோம், நம்ம நிறைய உழைக்கிறோம். இந்த ஸ்டேஜ்ல வேலைக்கு போற பெண்கள் இருக்காங்க, வீட்டுல இருக்க பெண்கள் இருக்காங்க, பெரிய பெரிய குடும்ப சூழல்ல வந்து பெரிய வேலைகளை, வீட்டு வேலைகளை இழுத்து போட்டு செய்யற அளவுக்கும் இருக்காங்க. அப்போ முதல்ல அவங்க செல்ஃப் ரியலைஸ்டா இருக்கிறாங்களா, அவங்க ஹெல்த் கான்சியஸா இருக்காங்களாங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா நான் எப்படி வெளியில சொல்றது, இதுவே ஃபர்ஸ்ட் தவறான ஒரு புரிதலா நான் பாக்குறேன். எல்லாத்தையுமே விளக்கி அந்த ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் சொல்லணும். தனக்கு டிஃபிகல்ட்டி இருக்குது, ஹெல்த் வைஸ் எனக்கு டிஃபிகல்ட்டி இருக்குங்கிறத சொல்லணும். நிறைய பேர் வந்து பீரியட்ஸை வந்து அம்மாங்க குழந்தைங்க கிட்ட ஷேர் பண்றது கிடையாது. குறிப்பா ஆண் குழந்தைகள் இருந்தா ஷேரே பண்றது கிடையாது. அவனுங்களுக்கு என்ன தெரியும், இன்னைக்கு நம்மளை பத்தி தெரியாத குழந்தை வந்து நாளைக்கு மத்தவங்களை பத்தி எப்படி புரிஞ்சுக்கும் ஃபியூச்சர்ல? ஸோ அந்த அந்த பீரியட்ஸ் எனக்கு இருக்கு, எனக்கு கஷ்டமா இருக்குங்கிறத அம்மா ஷேர் பண்ணணும். அடுத்தது அந்த வேலையை வந்து எனக்கு இந்த டைம்ல எனக்கு இந்த மாதிரி டிஃபிகல்ட்டி இருக்கு, ஒரு 10 வேலையில 2 வேலையை அந்த குழந்தைகிட்ட பொறுப்பு கொடுத்து நீ செஞ்சா செய்ப்பா, இல்லைன்னா விட்டுடு அப்படின்னு சொல்லாம நீ செய், அப்படி இல்லைன்னா நாளைக்கு செய்ன்னு சொல்லணும். இன்னைக்கு செய், இல்லைன்னா நாளைக்கு செய். நிறைய விஷயங்கள் தடைப்படுற ஒரே இடம் எது தெரியுங்களா? நம்மளோட பேட்டர்ன் தான். அழுக்கு துணி இருக்கும், அதை எடுத்து போட சொல்லுவோம், அந்த பையன் உடனே அதை செய்ய மாட்டான், உடனே அம்மாங்க அதை செஞ்சிருவாங்க. சரிங்களா? இப்போ சில நேரங்கள்ல கணவர்மார்கள் என்ன செய்வாங்கன்னா, அவன் தான் செய்யணுமா, சின்ன பையன் 7வது படிக்கிற பையன், அவனை போய் செய்ய சொல்வியா, ஏன் அது நீ செய்யக்கூடாதா, இது ஒரு பெரிய வேலையா அப்படின்னு வருவாங்க. அப்போ அதை நீங்க கொஞ்சம் தட்டி 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 அதை வந்து முதல்ல எது ஈஸின்னு தெரியலப்பா, ஏன்னா அது உங்க கையில தான் இருக்கு. கணவனை வந்து தட்டி தட்டி குரூம் பண்றீங்களா, இல்ல குழந்தைங்களை தட்டி தட்டி குரூம் பண்றீங்களா, அது வந்து அந்த பெண்கள் கையில தான் இருக்கு. அதனால தயவு செஞ்சு ஓப்பனா சொல்லுங்க, இல்லப்பா அவன் செய்யட்டோன்னு சொல்லுங்க. இல்ல சில கணவர்கள் எப்பவுமே என்ன கணவர்கள் செம்ம உஷாரா இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட வந்துட்டு வேலை செய்ய சொல்லுவாங்க, பசங்க கிட்ட சூப்பரான பேர் எடுத்துருவாங்க. இந்த அப்பா வந்து நல்லவரு, அம்மா தான் நமக்கு வேலை விடுறாங்கன்ற மாதிரி நம்மள ஒரு வில்லி கான்செப்ட்ல கூட வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு. பட்
அதையும் வந்து நீங்க யூ ஹாவ் டு மேக் தெம் அண்டர்ஸ்டாண்ட். குறிப்பா மாமனார் மாமியார் எல்லாம் இருந்தா இப்போ இந்த துணி இருக்கிறதோ வீடு கிளீனிங்லயோ என்ன ஒரு டிஃபிகல்ட்டி தெரியுமா, உங்களோட பேட்டர்ன் கிளீனா வச்சு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க. அது வந்து அன்டைடியா ஒரு 2 நாள் இருக்கிறது பொறுத்துக்க முடியாது உங்களால. ஒரு 2 டேஸ் அந்த அன்டைடியா விட்டாதான் தேர்ட் டே பீப்புள் வில் ரியலைஸ் அண்ட் தே வில் கம் ஃபார்வர்ட். அப்போ ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க, நோ யூ ஹாவ் டு டூ. இப்போ இங்க உங்களுக்கு எங்க தெரியுமா நெருடல் வரும், சம்டைம்ஸ் அந்த கணவன் செய்யும் போது இவனை செய்ய சொன்னா அவர் வந்து செய்யறாரு அப்படிங்கிற ஒரு குற்ற மனப்பான்மை உங்களுக்குள்ள ஏத்து உட்காந்துக்கும். அடுத்தது என்ன செய்வீங்க, மாமனார் மாமியார் வீட்டுல இருக்கிறாங்க, வயசானவங்க யாராவது வீட்டுல இருக்கிறாங்க, குறிப்பா தன்னுடைய அம்மா அப்பாவே நம்ம வீட்டுல இருந்தாலே என்னடா நம்ம பொண்ணு இப்படி இருக்காளேன்ட்டு அவங்க செய்வாங்க. அது நீங்க கில்ட்டா எடுக்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. அது கில்ட் கிடையாது, விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 2 டேஸ் இல்ல 3 டேஸ் 4 டேஸ், ஏன்னா எவ்வளோ பிரச்சனைகளை காலத்துக்கும் ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்கிற பெண்கள் ஒரு வாரத்துக்கு இந்த பிராக்டிஸ்ல முதல்ல நீங்க வாங்க, அப்புறமா மற்றவர்களை இழுக்கலாம். முதல்ல நீங்க வாங்க. வீடு அன்டைடியா இருக்கா, ஆமா அன்டைடியா இருக்கு. ஏன்னா எனக்கு முடியல. முதல்ல உங்களுக்கு முடியலங்கிறது நீங்க அக்செப்ட் பண்ணுங்க, அப்பதான் மத்தவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. முடியலனாலும் நான் செய்வேன்ப்பா, முடியலனாலும் நான் நிப்பேன்ப்பா, முடியலனாலும் நான் எல்லாத்தையும் செய்வேன், அப்ப செய். ஐ ஹோப் யூ ஆல் அக்ரி வித் மீ. ஏன்னா முடியலன்னு நீங்க தானே டிசைட் பண்றீங்க. எனக்கு வந்து பீரியட்ஸ், ஏன்னா அந்த டைம்ல வந்து ப்ரீ மெனபாஸ் அண்ட் போஸ்ட் மெனபாஸ் வந்து பயங்கர டிஃபிகல்ட்டியா இருக்கும். அந்த பாடி பெயின்ல இருந்து மூட் ஸ்விங்ஸ், இரிட்டேஷன்ஸ், வெளியில கிளம்பணும்னா ஒரு காலத்துல வந்து புதுசா சேலெல்லாம் வாங்கிட்டு கலர் கலரா மணி மாலை போட்டு கிளம்பின ஒரு ஆள் வந்து அந்த அந்த பீரியட்ல வந்து வெளியில கிளம்பணும்னா கர்ண கொடூரமான ஒரு விஷயமா இருக்கும். பீப்புள் வில் ஃபோர்ஸ் அஸ் டு கெட் ரெடி அண்ட் கோ. அது வேண்டாம், என்னால முடியலைன்னா முடியல. ஏன்னா அங்க என்ன தெரியுமா தடை வரும், என்ன நினைச்சுப்பாங்களோ, அவங்க நம்மள தப்பா நினைச்சுப்பாங்க, நம்ம போலனா இவங்க எல்லாம் சந்தோஷமா, நீங்க போலனா மத்தவங்களுக்கு என்ன சந்தோஷம் வருது, நீங்க போறது உங்க சந்தோஷம். அத வந்து ரொம்ப கிளாரிட்டியோட ஹேண்டில் பண்ணுங்க. நோ சொல்றத ஒருத்தங்க மேல கோபமாகவோ ஒருத்தங்களை பழி வாங்குற மாதிரியோ ஆத்திரத்தோடயோ சொல்லாதீங்க. நீங்க நோ சொல்றத அவங்களால மறுக்க முடியாத அளவுக்கு கைண்டா அந்த நோ சொல்ற பிராக்டிஸ நீங்க வச்சுக்கோங்க. மூட் ஸ்விங்ஸ்ங்கிறது உண்மைதான், பட் யூ கேன் ஹேண்டில் இட் ஆன் யுவர் ஓன். மூட் ஸ்விங்ஸ் வென் யூ ஹேண்டில் அதர் திங்ஸ். இதுல மூட் ஸ்விங்ஸ் தேவையில்லை. இதுல ஸ்ட்ரிக்டா சொல்லிடுங்க, முடியாது, படுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்ட் வேணும்னு டிசைட் பண்ணீங்கன்னா படுத்துக்கோங்க. அதுதான் ஒரே வழி. நீ அந்த பிராக்டிஸ் ஓகே, மந்த்லி அம்மா இந்த மாதிரி டைம்ல படுத்துக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முடியலங்கிறத நீங்க 8வது படிக்கிற 7வது படிக்கிற பையனுக்கு நீங்க இன்னைக்கு உணர்த்தினாதான் நாளைக்கு அவன் ஒரு அப்பாவா ஆகும்போது நல்ல ஒரு எதிர்காலம் அவனுக்கு இருக்கும். எஸ், நெவர் ஃபீல் கில்ட்டி. எஸ் மேம். நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம். எஸ். இது வந்து கொஞ்சம் யங் பேபி வச்சிருக்க மதரோட क्वेश्चन இது. ஸோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிட்டே வந்து 4th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க, செகண்ட் கிட் வந்து 18 மந்த் ஓல்டு. ஸோ அந்த குழந்தை வந்து இப்போ இது ஸ்டாப் பண்ணணும், பிரஸ்ட் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணுங்கும் போது ரொம்ப அக்ரெசிவ் ஆயிடுறாங்க அந்த குழந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க? அவங்க தனியா தான் இருக்காங்க, ஜாயிண்ட் ஃபேமிலியில, தனியா நியூக்ளியர் ஃபேமிலி. ஓகே, இப்போ இந்த மாதிரியான எஸ், ஐ அம் கமிங் டு தட் பாயிண்ட் சரண்யா. இப்போ நான் இது முடிச்சிடுறேன். இப்போ வந்து என்னன்னா அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் அப்படிங்கிறது வந்து ஒரு குழந்தைக்கு நிறுத்தினா அக்ரெசிவ் ஆகிறாங்க. அப்போ அந்த குழந்தைங்கள டைவர்ட் பண்ணணும். இந்த இடத்துல தான் நிறைய பேரண்ட்ஸ் பண்ற ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னா, டைவர்ட் பண்றதுக்கு ஒரே வழி வந்து மொபைல்ல நிறைய அனிமேஷன் ரைம்ஸ் அனிமேஷன் இருக்கிறதுனால அதுங்களை வந்து இப்போதைக்கு டைவர்ட் பண்ணி விடலாம்னு டைவர்ட் பண்ணிட்டு ட்ராப் ஆயிடுறோம். நம்ம என்ன சொல்லி டைவர்ட் பண்ணலாம்னா அதுக்கான சில பிளே இதெல்லாம் இருக்கு. அதாவது அந்த டாய்ஸ் வந்து கொஞ்சம் அந்த ரொம்ப என்ன ஸ்குவீஸ் பண்ணி என்ன கிராஷ் பண்ணாலுமே அது வந்து திரும்ப வந்து அதோட பொசிஷனுக்கு வந்துடும். இப்ப எப்படி இந்த குஷன் மாதிரி எல்லாம் இருக்கு, இப்ப அதை என்னதான் போட்டு நசுக்கி என்ன பண்ணாலுமே அது திரும்பவும் வந்து நார்மல் பொசிஷனுக்கு வந்துடும் இல்லையா? அந்த மாதிரியான நிறைய டாய்ஸ், அது ஆண் குழந்தைக்குன்னா ஆண் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸும், பெண் குழந்தைனா பெண் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸும். அதை வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா அந்த குழந்தையோடைய அந்த ஆங்கர் அந்த ஆத்திரம் எல்லாம் இருக்குல்ல, அதை வந்து அந்த அந்த குழந்தை வந்து அதை போட்டு நசுக்கி பிச்சா கூட அது ஒண்ணுமே ஆகாது. அந்த திரும்ப அந்த ஜெல்லி மாதிரி அது வந்து திரும்ப அந்த பொசிஷனுக்கு வந்துடும்.
அந்த மாதிரி டாய்ஸ் முதல்ல அந்த குழந்தைக்கு கையில ஹேண்டில் பண்ண வச்சிருங்க. ஃபீட் பண்ணுற டைம்ல அதை கையில கொடுத்துட்டு நீங்க எடுத்துடணும். நீங்க நீங்க ஃபீடிங் எடுத்துடணும். எடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ணும்போது இட் நாட் எக்ஸாக்ட்லி டால், இட் கேன் பி அ பால். இப்பெல்லாம் நிறைய வித்தியாசம். இந்த கொரோனா மாதிரியே, கொரோனாவோட அந்த இது இருக்குல்ல, அது மாதிரியே இருக்கும். அந்த டாய்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு ஸ்குவிஷி டாய்ஸ் ஸ்குஷி டாய்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து என்ன ஸ்குவீஸ் பண்ணாலும் அது வந்து சின்னதா இருக்கக்கூடாது. இட் ஷுட் பி பிட் பிக். இல்லைன்னா யூ கேன் ஆல்சோ மேக் பிக் டால் மாதிரி ஏதாவது ஒன்று கூட பண்ணிட்டு அது எவ்வளோ ஸ்குவீஸ் பண்ணி எவ்வளோ பண்ணாலும், ஏன்னா அந்த குழந்தைக்கு என்னன்னா அந்த நேரம் அந்த ஒரு மைக்ரோ செகண்ட் தான் அந்த ஆத்திரம் இருக்கும். அந்த ஆத்திரத்தை அப்பவே அது வெளிப்படுத்திருச்சுன்னா விட்டுடும். அந்த ஆத்திரத்தை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி சமாதானப்படுத்த ட்ரை பண்ணா, ஓ இவங்க நம்மளை நம்ம நினைக்கிறோம்ல பசங்க எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்னா நம்ம சமாதானப்படுத்துறோம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ அப்ப நம்ம என்ன பண்ணாலும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போயிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுங்க வந்து அதை அட்வான்டேஜா எடுப்பாங்க. ஜஸ்ட் இந்த அவங்களுடைய ஆத்திரத்தை இந்த டாய்ஸ்ல வந்து அவங்கள ஸ்ட்ரெஸ்டா அந்த டாய்ஸ்ல கொடுத்துட்டாங்கன்னா they'll be relieved. Like how the dolls get back to the normal shape, they will also come and get back to the normal shape. இது வந்து practically proven ஆன ஒரு method. So you try this method. If not, there are also so many methods. I can help you out. Thank you ma'am. Thank you. Next question வந்து சிப்ளிங்ஸ் இருக்கிற கிட்ஸை ஹேண்டில் பண்றது பிளஸ் சிங்கிள் சைல்டு. இப்ப நிறைய பேர் சூழ்நிலை காரணமா சிங்கிள் சைல்டு தான் வச்சிருக்காங்க. இதர் ஒரு பாய் இல்ல ஒரு கேர்ள் அப்படிதான் இருக்காங்க, இல்ல சிப்ளிங்ல. சோ இந்த இதை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது. இந்த ஒன் பாய் ஒன் கேர்ள் இருக்கிற கான்செப்ட்ல வந்து யூ ஹாவ் டு பிளே மதர் ஆர் ஃபாதர் ஆர் போத் மதர் அண்ட் ஃபாதர் ஹாவ் டு பிளே த சிப்ளிங் ரோல். அங்க யூ ஷுட் நாட் பி அ மதர் ஆர் அ ஃபாதர். அதுல முதல்ல தெளிவா இருங்க. ஒண்ணு அம்மா அப்பாவா இருந்துக்கோங்க, இல்லைன்னா அப்பா வந்து அம்மா அப்பாவா இருந்துக்கோங்க. யாராவது ஒருத்தர் வந்து சிப்ளிங்கா இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா திருட்டுத்தனத்துக்கும் துணை இருக்கணும், எல்லாத்துக்கும் சண்டை போடணும், எல்லாத்துக்குமே கூடவே டிராவல் பண்ணணும், எல்லாமே வந்து உங்களுக்கு 3 வயசுல இருந்து அந்த குழந்தை கூட நீங்க வளரணும். இதுதான் ஒரே வழி இப்ப இருக்கிற ஒரே சைல்டு வச்சிருக்க பேரண்ட்ஸ்க்கு. அந்த அத்தாரிட்டேட்டிவ்க்குள்ள நீங்க போனீங்கன்னா தான் அங்க பிரச்சனை. நீங்க அத்தாரிட்டேட்டிவ்க்குள்ள போகாம இருந்தீங்கன்னா they will feel that அம்மா is a sibling for me. ஒரு சிஸ்டர் மாதிரியே யூ ஹாவ் டு பிஹேவ். நமக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா, அந்த சந்திரமுகி மாதிரி திடீர்னு நமக்குள்ள அந்த அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு இது வந்துடும். அது வராம பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் அது வரணும். அது அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க எப்பவுமே. நீங்க ஒரு சின்ன பொண்ணு மாதிரி, அது நல்லது தானே. அப்படியே இருங்க. என் பையனுக்கு வந்து நான் அக்கா அப்படிங்கிற மாதிரியே தான் நீங்க மூவ் பண்ணணும். அது வந்து கான்வர்சேஷன்ஸ் கூட யூ ஹாவ் டு டெவலப் இன் தட் சேம் வே. ஒரு ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துனா, டே என்னடா இந்த பொண்ணு உனக்கு பிடிக்குமா அப்படின்லாம் பேசுறது ரொம்ப இது இட் இஸ் நாட் ஈஸி. பட் யூ ஹாவ் டு பிராக்டிஸ் திஸ் இஸ் த வே யூ ஹாவ் டு ஹேண்டில் அ சிங்கிள் சைல்டு. அது வந்து டேக் அப்பா அம்மா யாராவது ஒருத்தர் இந்த ரோல் எடுத்துக்கோங்க. 2 பேருமே எடுத்துக்கணும்னு நான் சொல்ல வரல. யாராவது ஒருத்தர் இந்த ரோல் எடுத்துக்கோங்க. ஒருத்தர் பேரண்டிங் ரோல் எடுங்க. ஏன்னா எல்லாருமே பேரண்ட்ஸா இருந்தா they will be left alone and one point of time they will go somewhere else to find a friend. அது கரெக்டா அமையுமா இல்லையாங்கிறது இட்ஸ் a question mark. சிப்ளிங்ஸ் இருக்கிற கிட்ஸை ஹேண்டில் பண்றது. சிப்ளிங்ஸ் இருக்கிற கிட்ஸுக்கு வந்து பேரண்ட்ஸ், அதாவது அந்த சிப்ளிங் கிட்ட அவங்க எப்படி இருக்கிறாங்கிறத வந்து பேரண்ட் கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். சில பசங்க பாத்தீங்கன்னா சிப்ளிங்ஸை வந்து ரைவலாவே பார்ப்பாங்க. புக்கை கிழிச்சு போடுங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஏன்னா அம்மாவோட அட்டென்ஷன் வந்து ஒரு குழந்தைகிட்ட ஜாஸ்தியா இருந்ததுன்னா இன்னொன்னு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணும். எப்பவுமே 2வது குழந்தைக்கு ஃபீட் பண்ணா ஃபர்ஸ்ட் குழந்தை வந்து கஷ்டப்படும். 2வது குழந்தை வந்து நைட் எல்லாம் முழிச்சுட்டு அம்மா பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் டேல வந்துட்டு நம்ம கிட்ட போனா அம்மா தூங்குவாங்க. ஸோ நமக்கு கேர் இல்லாத போகும்போது தே வில் ஃபீல் அந்த ஒரு இது. ஸோ அந்த 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 டைம்ல வந்து அந்த குழந்தைங்க கிட்ட இதுதான் சொல்றது. அதாவது என்னன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறத விட்டுட்டு இந்த சிப்ளிங் சின்னது இருக்கு பாத்தீங்களா, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் வந்து பெரிய குழந்தைங்க எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு மட்டும் சொல்றேன். அப்புறமா அடுத்த குழந்தைய ஹேண்டில் பண்ண சொல்றேன். இப்ப அக்காவோ அண்ணாவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 2வது ஒரு குழந்தை பிறகு இந்த அக்கா கிட்டயும் அண்ணா கிட்டயும் 2வது குழந்தைய மொத்தமா கொடுத்து ஹேண்டில் பண்ணணும். நீ தான் பாத்துக்கணும். நீ வந்து நல்லா அது ஒழுங்கா வளர்க்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து பாடம்லாம் கத்து கொடுத்து அதை வளர்க்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த குழந்தைகிட்ட வந்து அந்த சிப்ளிங்கிறத தாண்டி, அதாவது என்னன்னா ரோல் பிளே தான் மாத்த போறீங்க.
கூட பிறக்காதவங்க இருக்காங்க, ஒரே குழந்தையா வளர்ந்தா நீங்க அந்த சிப்ளிங்கா மாற போறீங்க. 2 குட்டீஸ் இருக்காங்க, பெரிய குழந்தைக்கு உங்க மேல அந்த பொறாமை உணர்ச்சி வருது அப்படின்னா அவங்கள பேரண்டா மாத்த போறீங்க. இந்த ரோல் பிளே பண்ணீங்கன்னா தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மைண்ட் பேலன்ஸ்டா இருக்கும். அந்த ரோல் பிளேவை வந்து சந்திரமுகி மாதிரி மாத்தி மாத்தி பேசக்கூடாது. ஒரே மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி பேசணும். நம்ம தான் பாத்துக்கணும். சரியா? வா நம்ம 2 பேரும் கத்துக் குடுக்கலாம். நான் அவங்க படிக்கிற நீ இப்போ இன்னும் 2 இயர்ஸ் கழிச்சு தான் அந்த குழந்தை உன்னோட பாடம்லாம் படிக்கும். அப்போ வந்து நம்ம இப்படியெல்லாம் கத்துக் குடுக்கலாம். அப்படி ஒரு பிளானிங் மாதிரி அந்த குழந்தைய எடுத்துட்டு போகும்போது தே வில் ஃபீல் தட் ஒரு 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 பேரண்டிங் அந்த ஃபீல் வந்துரும் அந்த குழந்தைக்கு. அப்புறம் சின்ன குழந்தை இருக்கு, பெரிய குழந்தை இருக்குன்னா அதுங்களுக்குள்ள வர ரைவல்ரி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேமிலி. ஃபேமிலி செட்டப் எப்படி இருக்குன்னு தெரியாம நம்ம அது வந்து ஜென்ரலா சொல்ல முடியாது. இப்போ வளர்ந்த பசங்க ஒரு 6th படிக்கிற ஒரு பொண்ணும் 4th படிக்கிற ஒரு பையனும் ஒரு வீட்ல வளர்றாங்க. அவங்க வீட்ல அந்த 2 குழந்தைங்களும் எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்குதுங்க. 2 குழந்தைங்களும் எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு டிஸ்டர்ப்டு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா, அத வந்து நம்ம ஜென்ரலா சொல்ல முடியாது. பிகாஸ் ஃபேமிலி செட்டப் எப்படி? ஏன் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மாரி வருதுங்கிறது தெரியணும். சம்டைம்ஸ் வந்து அவங்க இருக்கிற ஃபிளாட்ஸா இருக்கலாம், வீடா இருக்கலாம், நெய்பர்ஸா இருக்கலாம். அதெல்லாம் எப்படின்றது தெரியாம நம்ம அத ஹேண்டில் பண்ண முடியாது. தட் கான்ட் பி எ ஜெனரல் சஜஷன். எஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். நிறைய கொஸ்டின்ஸ் ஐ திங்க் உங்களுக்கான டைம் ஃபீட்பேக் போயிடலாமா மேம்? இல்ல இன்னும் ஒரு கொஸ்டின்? இல்ல இன்னொரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஒரு கொஸ்டின் யாராவது ஓபன் ஃப்ரம் ஆடியன்ஸ் யூ கேன் ஆஸ்க். அதுக்கப்புறம் வில் கோ டு மேம் நான் ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? எஸ் மேம். எஸ் ப்ளீஸ். ஈஸ்வரி மேம். மேம் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கேட்குறேன். என்னோட கிராண்ட்சன் ஒரு நவ் இஸ் 13 இயர்ஸ் ஓல்டு. அவன் என்னக்கா ஒரு இப்போ 3-4 இயர்ஸாவே என்னன்னாக்கா யார் என்ன கேட்டாலும் அப்படியே அது சப்மிசிவா இருந்துடும். இப்போ ஒரு டிவி பார்க்கணும் போது கூட ஈ வாண்டட் டு சி சம் வீடியோ, பட் இன்னொரு அவனோட ஃப்ரெண்ட் வந்து இல்லடா இதான் பார்க்கணும்னாக்கா ஜஸ்ட் லைக் தட் ஈ வில். அப்புறம் வந்து பிளே பண்ணும்போது கூட வந்து இவன் நான் கிரிக்கெட் விளையாடணும்னா அவன் வந்து இல்லடா ஃபுட்பால் விளையாடுனாக்கா ஓகே ஃபுட்பால். அந்த மாதிரி எதுவுமே இவனோட இது வந்து பண்ணிக்க மாட்டேன்றான். அப்புறம் வீட்டுல வந்து ஏதாச்சும் கத்துவான். ஒரு 4-5 டேஸ் கழிச்சு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வந்து அன்னைக்கு இப்படி பண்ண இன்னைக்கு இப்படி பண்ண அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம இவள் டாக். அது ஓகே. இப்போ இதுக்கு வந்து மிரர் தெரப்பி தான் இதுக்கு ஒரே வழி. பிகாஸ் அந்த குழந்தைக்கு வந்து அது தானுன்ற ரியலைசேஷன் எங்கேயுமே இல்லை. ஹி ஹாஸ் பீன் ஹேண்டில்டு பை அதர்ஸ், ஈஸிலி ஹேண்டில்டு பை அதர்ஸ் அண்ட் ஹி இஸ் அக்செப்டிங் இட் ஆல்சோ. பட் அது மத்தவங்களே தன்னை ஹேண்டில் பண்ணி பிராக்டிஸ் ஆயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துதான் அதை அவன் லெட் அவுட் பண்றான். ஸோ லெட் அவுட் பண்றதுக்கு வந்து ரியாக்ஷன் இல்லாத இடம் எதுனா வீடு. ஸோ ரியாக்ஷன் இல்லாத இடத்துல வந்து அவன் அதை லெட் அவுட் பண்றான். அப்போ இது அவனுக்கு காட்டணும் அப்படின்னா இதுக்கு ஒரே வழி என்னன்னா அவனை நிறைய வந்து மிரர் முன்னாடி நின்று அந்த குழந்தைய பேச வைக்கணும். He has to talk in front of the mirror. He has to call himself in front of the mirror. அவனை கூப்பிட்டு அவனை கமெண்ட் பண்ணி அவன் கூட பேசி பிராக்டிஸ் பண்ணணும். அதுக்கு மிரர் தெரப்பிங்கிறது வந்து இட்ஸ் ஃபார்மேட். அது பண்றதுனால நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வரும். அவனை வந்து ஏதாவது ஒரு ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுனாக்கா எங்கேயாவது ஒரு இடத்துல ஈவன் இப்ப இங்கேயே இதே கிளாஸ்லயே அவனை ஒரு நாள் ஒரு லெக்சர் மாதிரி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ற மாதிரி பண்ணிட்டு அந்த லெக்சரை எப்படி கொடுக்கலாம், வா நம்ம மிரர் ஒர்க்ல வந்து அந்த மாதிரி பேசுறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சு கூட யூ கேன் ட்ரெயின் ஹிம். அண்ட் அதுல இருந்து பிடிச்சிட்டு ஸ்பீச் நமக்கு முக்கியம் இல்ல, குழந்தையோட டெவலப்மெண்ட் தான் முக்கியம். அதுல இருந்து நம்ம வந்து அவனை செல்ஃப் டெவலப்பிங் ஸ்கில்ஸ் மாதிரி அதை எடுத்துட்டு போயிடலாம். அது எல்லாமே பண்றான் மேம். அவன் ஒரு ஸ்டோரி கூட எழுதுறான், எல்லாமே பண்றான். அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் வந்து இந்த ஸ்கில்ல கிடையாது. அவங்க செல்ஃபா ரியலைஸ்டா இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்படி நடந்துக்கிறது. சோ அதை கொண்டு வரதுக்காக தான் மிரர் தெரப்பி. சோ மிரர் தெரப்பி பண்ணணும்னா அவனுக்கு அது ஏன் பண்ற, நான் ஏன் கண்ணாடி முன்னாடி நின்று பேசணும், அந்த பசங்க கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பா கேட்பாங்க. அதுல இருந்து அந்த கேள்விக்கான பதிலா தான் இல்ல இந்த ப்ரோக்ராமுக்காக நீ ரெடி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு அவனை மிரர் தெரப்பிக்குள்ள கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தாக்கா அவனுக்கு அந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. why should I listen to anybody அப்படிங்கிற அந்த ரியலைசேஷன் அவனுக்கு வரும். Thank you so much ma'am. Thank you ma'am. One more question, then we will go for feedbacks. 4:50 க்கு question answer session முடிச்சிடலாம். Yes ma'am. Saranya ma'am. Yes. Yeah, hi ma'am. ரொம்ப வண்டர்ஃபுல்லா வந்து எல்லாத்தையும் பொறுமையா அவ்வளவு கிளியரா தெளிவா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டு இருந்தீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வந்து அந்த சிப்ளிங், அதாவது சேம் செக்ஸ் சிப்ளிங் இருக்குல்ல, பாய்ஸ் கேர்ள்ஸ். ஸோ கேர்ள்ஸ்னாக்கா எப்போதுமே அந்த ஒரு என்வி வரும். அதாவது அவங்க
வளர்ந்ததுக்கு அப்புறமா தே வில் பி வெரி க்ளோஸ் டு ஈச் அதர்ங்கிறது வேற விஷயம். பட் நம்ம வளர்க்கறது தானே பெரிய ஒரு பாடா இருக்கு. ஸோ அந்த ஃபேஸ் நம்ம வந்து எப்படி மேனேஜ் பண்றது, அதாவது ஹவு டு கிரியேட் அ பாண்டிங் பிட்வீன் தம். ஐ டோன்ட் வாண்ட் டு கால் இட் அ சிப்லிங் ரைவல்ரி, ஐ வாண்ட் டு கால் இட் அ சிப்லிங் பாண்டிங். ஸோ வி நீட் டு கிரியேட் அ சிப்லிங் பாண்ட் so that அவங்களுக்கு அவங்க வந்து later in their life they will be very close friends. அவங்க anything I can share it with my sister அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சிப்லிங் பாண்டிங் வர்றதுக்கு நம்ம சின்னதுல இருந்தே சீடு போட்டா தான் அது வளரும் பெரிய மரமா. So இப்ப அது என்ன எப்படி ஏஜ் நம்ம வந்து as ஆகுது? parents நம்ம என்ன ரெஸ்பான்சிபிளா இல்ல என்ன ஏஜ், எந்த ஏஜ்ல இருந்து நீங்க சொல்றீங்க? அதாவது இப்ப ஏதாவது இப்ப இப்ப என்னோட இருக்காங்களா? ஆமா மேம், என்னோட பையன் வந்து 11 years பெரிய பையன், சின்னது வந்து 5 years. ஓகே. So இந்த 5 and a half. இந்த ஏஜ், இதுக்கு முந்தான ஏஜ், இத கடந்தாலும் ஒரே ஒரு 2 அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி இருக்கிற வீட்ல ஒரே விஷயம் என்னன்னா, handing over the responsibilities to the other person. You have to take care. அடிபடாம பாத்துக்கோ. You have to take care. அதுதான் தாரக மந்திரமே. அதுதான் ஒருத்தருடைய பொறுப்பை அதாவது கண்டினியூஸா அக்கா கிட்ட வந்து தங்கச்சி பொறுப்பை மட்டும் கொடுக்க கூடாது, தங்கச்சிக்கிட்டயும் அக்கா பொறுப்பை கொடுக்கணும். அதே மாதிரி அண்ணா கிட்ட தம்பி பொறுப்பை கொடுக்குறது, தம்பிக்கிட்டயும் அண்ணாவோட பொறுப்பை கொடுக்கணும். நீ தான் பாத்துக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர். நீங்க தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்துக்கணும். இது மாதிரி அண்ட் தென் கிரியேட் ஸ்டோரிஸ். நிறைய ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணி சொல்லிட்டே இருங்க. உங்களோட பாஸ்ட் ஏதாவது உள்ள இருக்கிற கதையா இருந்தாலும் சரி, இல்லாத கதையா இருந்தாலும் சரி, அதை பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க. இட் ஹாஸ் டு பி. இது வந்து ஒரு நாள்ல போட்டா 2 minutes நூடுல் மாதிரி எல்லாம் கிடைக்காது. ஆனா நீங்க அதை பிராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா, நீ தான் வந்து அதாவது நீ தான் பாத்துக்கணுங்கிற வார்த்தையை கூட நீங்க சொல்ற விதத்துலதான் இருக்கு. அது வந்து ஃபோர்ஸபிளா இது வேற வேலை இல்ல, எனக்கு இது நான் தான் டேக் கேர் பண்ணிக்கணுமா அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ரொம்ப அப்படியே நாசூக்கா வந்து அவங்கள எமோஷனலி அவங்கள அதை கனெக்ட் பண்ற மாதிரியே நீங்க பேசினாதான் அது வரும். அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணி தான் அவங்களுக்கு நீங்க அந்த விஷயத்த சொல்லணும். எப்பவுமே நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும், இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அமெரிக்கால வந்துட்டு இந்த 18th century எண்டில் வந்து அங்கே பெரிய பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் அப்பதான் வர ஆரம்பிச்சது. ரொம்ப டால் பில்டிங்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டு அங்க வந்து அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் போட்டு விற்கிற டைம்ல வந்துட்டு எந்த பில்டிங்குமே விற்கல. ஏன்னா இதுல வந்துட்டு லிஃப்ட் வந்து ரொம்ப பயங்கர ஸ்லோவா இருக்கும் லிஃப்ட் எல்லாமே. அப்போ எப்ப மேல போகாது. எல்லா எக்ஸ்கியூசஸ் சொல்றாங்க. 50 மாடி 60 மாடி 70 மாடி எல்லாம் லிஃப்டிங் வந்து போறதுக்கே அரை நாள் ஆகுது, எங்களுக்கு வேற வேலை இல்லை, நாங்கெல்லாம் டாப் ஃப்ளோர்ஸ் யாருமே வாங்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்தது. ஆனா அந்த பிரச்சனைக்கான தீர்வை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட காலகட்டத்துல ஒருத்தர் வந்து ஒரு தீர்வு கொடுத்தாரு. அது ஒரு ரொம்ப மெய் சிலுக்க வைக்கிற மாதிரியான ஒரு தீர்வு. யாருமே எதிர்பார்க்கல. அது எப்போ நடந்தது அப்படின்னாக்கா 1900, அதாவது 19th இயர்ல தான் அதை வந்து இது பண்ணாங்க, தீர்வு கொடுத்தாங்க. என்ன தீர்வு கொடுத்தாங்கன்னாக்கா, லிஃப்ட்ல 3 பக்கமுமே வந்து கண்ணாடியை வச்சுட்டாங்க. 3 பக்கமும் லிஃப்ட்ல கண்ணாடியை வச்சுட்டதுனால அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஈஸியா வந்து அந்த கண்ணாடியை பாக்குறது, ட்ரெஸ் சரிப்படுத்துது, அதுலயே டைம் அவங்களுக்கு ஈஸியா போயிட்டதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, மேல் மாடி வாங்குறதுன்னா கொஞ்ச நேரம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விற்க ஆரம்பிச்சிருச்சான். அதுக்கப்புறம் தான் ஸ்பீட் லிஃப்ட் எல்லாமே வந்தது. ஸோ இந்த பேரண்டிங்கும் அதே மாதிரி தான். ரொம்ப நம்ம மண்டையை போட்டு உடச்சிக்கிட்டு ஏன் அப்படின்னா ஒரு நாளும் ஒண்ணு மட்டும் பேரண்ட்ஸ் நம்பிக்கை வச்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற வயசு நம்ம பசங்களுக்கு நாளைக்கு இல்லை, அதுங்களும் வளர்ந்துட்டே தான் போதுங்க. எந்த பிரச்சனையுமே நிரந்தரம் கிடையாது. அண்ட் தென் இந்த மாதிரி அக்கா தம்பி, அக்கா தங்கச்சி, அண்ணன் தம்பி, அப்புறம் அக்கா தம்பி, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே வந்து தீர்வு பார்த்தீங்கன்னா பெரிய கம்பசூத்திரமான தீர்வெல்லாம் கிடையவே கிடையாது. சிம்பிள் தீர்வு எல்லாமே நம்ம வீட்டில் அடுக்கடியிலையும் பெட்ரூம்லயும் இருக்கிற குட்டி குட்டி தீர்வு தான். ஏன்னா நம்ம தான் வந்து அவங்கள பெத்து எடுக்கிறோமே தவிர அவங்க வந்து பெரிய இதெல்லாம் கிடையவே கிடையாது.
அவங்க நினைச்சுக்கிறாங்க அவங்க பூதாகரமா. கிடையவே கிடையாது. நீங்க அது பெருசா பார்த்தாதான் அது பெருசு. அவங்க எல்லாம் ஒண்ணும் இல்ல, என் வயித்துல இருந்து வந்தது தானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு டிசைட் பண்ணா அது நம்ம தான் அங்க கிங். அந்த நம்பிக்கையோட தான் நம்ம மூவ் பண்ணிட்டு போனோம். பட் அது வெளியில காட்டாம இருக்கிற வரைக்கும் அவங்க அப்படியே அதை பிலீவ் பண்ணிட்டே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சோ இதுதான் வந்து மந்திரம். இதுதான் பேரண்டிங்கோட மந்திரம். இந்த மந்திரத்தை கையில புடிச்சிட்டாலே நம்ம வின் பண்ணிடுவோம். இதுதான் யதார்த்தம். Thank you ma'am. Thank you so much. Thank you so much. Really, it was wonderful and mesmerizing தான் சொல்லணும். ரெண்டு மேம் அவ்வளோ சூப்பரா, அவ்வளோ அழகா சொன்னீங்க. கண்டிப்பா இது தொடர்ந்து இது மாதிரி வேற வேற செஷன்ஸ் நம்ம பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உண்மையிலே தான் என்னென்னமோ படிச்சிருக்கோம், பட் என்ன பண்றதுன்றதுக்கு தெரியல. அதனாலதான் சிக்கல், நடைமுறை சிக்கல் நிறைய இருக்கு. அதை ரொம்ப அழகா நீங்க சொன்னீங்க. அங்கேதான் இருக்கு தீர்வு அப்படிங்கறத. ஸோ ரொம்ப வேல்யூபிளான டைம் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ஃப்ரம் த கல்ச்சர்ல ஆரம்பிச்சு இப்போ கரெக்டா ட்ரெண்ட்ல இருக்கிற எல்லா இதுக்குமே வந்து என்ன தீர்வு அப்படிங்கிறது, ஒண்ணு ஆற போடுதல், இன்னொன்னு நம்மளை ஃபர்ஸ்ட் ரியலைஸ் பண்ணிக்கணும், பிளஸ் அந்த ரோல்ஸ் ஸ்விட்ச் ஓவர், மெயின் அதுதான் ரோல் பிளே. அந்த ஒரு இதுலயே நின்றுக்கிறோம் நம்ம. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணி ஃபிளெக்சிபிலிட்டியோட கொண்டு போனோம்னா ரொம்ப ஈஸி பேரண்டிங். அது பெரிய ஒரு இதெல்லாம் இல்லை அப்படின்னு அழகா சொல்லி முடிச்சிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் நீங்க எங்களுக்கு வந்து சொன்னதுக்கு. வி ஹாவ் a few minutes. டக்குன்னு ஃபீட்பேக் கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். மேம் வந்து அடுத்த ப்ரோக்ராமுக்கு ரெடியா இருக்காங்க. இன்னைக்கு சென்னை தினம். ஸோ அவங்க வந்து சென்னையிலே பிறந்து வளர்ந்தனால அவங்களுக்கு அது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். ஸோ அதுக்கான ஈவெண்ட்ஸ் நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ 5 o'clock அவங்களோட செஷன் க்ளோஸ் பண்ணணும் நம்ம. ஸோ குயிக்காக ஃபீட்பேக் சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு சொல்லுங்க ப்ளீஸ். ரொம்ப சிறப்பா இந்த செஷன் நடந்தது. ஃபீட்பேக் சொல்றவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் நித்யா மேம் ப்ளீஸ். நித்யா மேம் சொல்லுங்க. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். அம்மாவுடைய பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி உடல் சோர்வா இருக்கும்போது பெண் பிள்ளைகளுக்கு அம்மா தலை குளிக்கிறதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாம வச்சிருந்தாங்க. அதனாலதான் நமக்கு அதை பத்தியே சரியான அவேர்னஸே கிடைக்காம போயிடுச்சு. இப்பதான் தோணுது, அம்மா ஆன பிறகு நம்ம பிள்ளைங்க அதை தலை குளிக்கும் போது உள்ளது. நான் நிறைய நாள் எஸ் சொல்லிட்டு நாமவே பண்ணி 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 சோர்வாகி என் உடலை ரொம்ப மோசமாக்கிட்டேன். இன்னைக்கு கூட அதே நிலைமையில தான் இருக்கேன். மேம் கூப்பிட்டனாலதான் இப்ப எந்திரிச்சு ஓடியாந்தேன். ஏன்னா நான் அவங்க கிட்டக்க நான் நோ சொல்ல முடியாது, என் உடம்பு கிட்ட நான் எஸ்ஸும் சொல்ல முடியாம ரொம்ப சிரமப்பட்டது உண்டு. அதை நான் வந்து சொல்றத காட்டிலும் நம்ம செய்கை மூலமா அவங்க புரிஞ்சுக்கட்டும்னு போய் பெட்ல படுத்துக்குவேன். ஏன்னா நான் இப்ப கூட மேல வடகம் பண்ணி வச்சிருக்கேன். 2 தடவை துவைச்சு துணியை காய போட்டு வச்சிருக்கேன். இது வம்புக்குன்னு பண்ணல, ஆனாலும் ஏதாவது பண்ணணும்னு. இப்ப கூட நம்ம சில பொருட்களை பாப்பா வந்தோன்னே எடுக்க சொன்னேன், ஆனா எடுக்கல. ஆனா நானும் திருப்பி எடுக்கல. ஏன்னா அது அப்படிதான் இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி 4 நாள் அசிங்கமா கிடந்தா நீங்க ஒரு டீச்சரான்னு வந்து கேட்பாங்க. நான் 2 டீச்சர் இல்ல, ஒரு டீச்சர் தான். நான் என்னோட வீடு எப்படி இருக்கோ அப்படி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. என்னோட குழந்தைங்க கீரை பால் சாப்பிடாதப்ப நான் அவங்கள வெயில்ல 12 மணிக்கு முழங்கால் போட விட்டேன். தெருவே வந்து திட்டுனாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாத்துக்குவீங்க, இனி வருங்காலம் நீங்க என் பிள்ளைய பாத்துக்குவீங்களா? அன்னைக்கு ஒரு நாள் நீல் டவுன் வந்து எனக்கு அவ்வளவு நாள் விஷயங்களை ஷட் டவுன் பண்ணிருக்கு. இன்னைக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா களி கீரை, எதெல்லாம் குழந்தைங்க வேணான்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் என் குழந்தைங்க சாப்பிடுவாங்க. நீங்க அழகா அந்த சிப்ளிங்ஸ் விஷயமும் சொன்னீங்க. சிங்கிளா ஒரு குழந்தை வச்சிருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு பெரிய துயரம் இருக்குன்றது எனக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் லேபர் வார்டுல என்னோட செர்விக்கல் டேரான கூட நான் மறைச்சிட்டு அடுத்த குழந்தைய நான் பெத்துக்கிட்டேன். ஏன்னா ஒரு குழந்தைய பெக்கிறது ஒரு குழந்தைக்கு துணைக்கு, இனி பெத்தா வினைக்கு அப்படின்றத நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா பையன் இல்லைன்னு எல்லாரும் கொஸ்டின் பண்ணாங்க. இது எல்லாமே எனக்கு உங்க பேச்சு மூலமா அழகா ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இந்த நிகழ்வு வந்து எனக்கு கொடுத்ததுக்கு டிவைனுக்கும் லாவண்யா மேம்க்கும் பிரபஞ்சத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு தரணும் அப்படின்றதே வேண்டிக்கிறேன். என்னோட ஏஜ் வந்து 120 years, உங்க ஏஜும் 120 years இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம், வாய்ப்பு இருக்கு. ஐ ஆம் நித்யா தேவி, KRP. Thank you நித்யா மேம். So emotional. ஈஸ்வரி மேம்.
மைக் ஆன் பண்ணிக்கோங்கம்மா. ஈஸ்வரி மேம் மைக் ஆன் பண்ணுங்க. Thank you for the wonderful session, ma'am. First of all, thanks, Lavanya. நான் வந்து ஜாயின் பண்ண வச்சதுக்கு இட் வாஸ் ரியலி எனக்கு எல்லாமே வந்து இப்போ சில்ட்ரன்லாம் வந்து க்ரோன் அப் அந்த ப்ராப்ளம் எனக்கு கிடையாது. நவ் இட் இஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் மை கிராண்ட் சில்ட்ரன் டு பிரிங் தம் அப். அப்போ பார்க்கும்போது ஐ ஹேட் ட்வின் சன்ஸ். அவங்கள வந்து ப்ராட் அப் பண்றது எனக்கு கஷ்டமாவே தெரியல. பிகாஸ் தேவர் சோ கோஆபரேட்டிவ் ஃப்ரம் த பிகினிங். ஒன்லி திங் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது ட்ரெஸ்ல மட்டும்தான். எந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சின்னவன் வந்து எடுத்துப்பான், இது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பெரியவன் வந்து கன்வின்ஸ் பண்றது எங்களோட வேலை. கொஞ்சம் இது நல்லா இல்லை, அவனுக்கு போட்டா பாரு கிழிஞ்சு போயிடும் சீக்கிரம், அந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணி இது பண்ணோம். பட் நோ தே ஆர் வெரி க்ளோஸ். ரொம்ப எது இருந்தாலுமே வந்து தே வில் ஷேர் எவ்ரி திங், அந்த மாதிரி இருக்காங்க. கிராண்ட் சில்ட்ரன் தான் எனக்கு கொஞ்சம் இப்போ பிரச்சனையா இருக்கு. ஒரு இப்போ 5 year old ஒருத்தர் இருக்கான். he will say everything, எது சொன்னாலுமே செய்ய மாட்டான். 5 minutes 10 minutes he will take like that, but even then he will not do it. அப்பதான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வந்து திட்டுவாங்க. I will not interfere because they have to bring them up. I should not interfere ன்ட்டு நான் பேசாம இருந்துருவேன். அதுதான் கொஞ்சம் கஷ்டம் மேடம் எனக்கு ஹேண்டில் பண்றது. மற்றபடிக்கு வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை எனக்கு. I used to allocate the work. நீங்க சொன்ன மாதிரி I used to allocate all the work including a bathroom cleaning. அவங்க வந்து even when they were 8 years 9 years old இருந்து I was training them everything because I was working and I used to come by 8 o'clock in the night. So by that time they have to keep everything set right. வந்து குக் பண்ண அதுதான். ஸோ அது பிரச்சனையே இல்லாமல் இருந்தது. ஸோ ஆஸ் யூ சே வந்து நம்ம முதல்ல இருந்தே ட்ரெயின் பண்ணா வந்து நீங்க நிறைய டிப்ஸ் கொடுத்தீங்க மேடம். இந்த மாதிரி டச் பண்ணணும், அவங்கள கண்ணுக்கு நேரா பேசுறது, இதெல்லாம் வந்து ரியலி ஐ திங்க் ஐ கேன் டெல் தம் ஸோ தட் தே கேன் ப்ராக்டிஸ். இப்போ அப்படி பண்றது கிடையாது. பிகாஸ் மார்னிங் எழுந்த உடனே சீக்கிரம் ஸ்கூல் போறதுக்கு ரெடி பண்றது, இவங்க ஆஃபீஸ் போறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ they practice na really it will work in நினைக்கிறேன். Thank you so much. It's a wonderful session really. Thank you so much. Thank you ஈஸ்வரி மேம். Thank you so much. ரொம்ப ஆர்வமா நம்ம என்ன செஷன் போட்டாலும் ஈஸ்வரி மேம் வந்து ரொம்ப ஆர்வமா கலந்துக்குவாங்க. புக் ரிவ்யூவா இருந்தாலும் சரி, ஹெல்த் ரிலேட்டட் எதுனாலும் ரொம்ப ஆர்வமா கலந்துக்குவாங்க. அவங்க வேல்யூபிள் ஃபீட்பேக்கையும் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே ஒவ்வொருத்தருமே ஆர்வமா நம்ம கூட நான் யார் யார் பேர் பார்த்துக்கிறேன். முத்துலட்சுமி மேம், முபீனா மேம், நித்யா மேம், ராணி மேம், சரண்யா மேம், ஸ்ருதி மேம், சங்கரி மேம், சிவகனி மேம், வெங்கட்ராமன் சார் எல்லாருமே வந்து ஆர்வமா கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாரோட சப்போர்ட் நான் மட்டும்தான் மேம் இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஒரு சின்ன தாட் எனக்கு வந்தது, இன்னைக்கு நம்ம வந்து மெடிக்கல் சம்பந்தமா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் நம்ம ஃபோரம்ல அப்படின்ட்டு டக்குன்னு யோசிச்சுட்டே இருந்து கொஞ்ச நேரத்துல பேர் என்ன வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நல்வாழ்வு அப்படிங்கிற பேரை மைண்ட்ல வந்துச்சு. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆனா பாத்தீங்கன்னா அடுத்து எப்படி நகர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் வந்தது. அப்போ ஒவ்வொருத்தையா கேட்க பேரண்ட்ஸே நிறைய பேர் ரெடியா வந்தாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா சிவகனி மேடம் சப்போர்ட்ல நிறைய பேர் வந்தாங்க, டாக்டர்ஸ். ஸோ இப்போ அப்படிதான் நம்மளோட இது வந்து மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா இதை பத்தி நிறைய பேருக்கு சொல்லுங்க. சிறப்பா எங்களுக்கு இன்னைக்கு நல்லபடியா இந்த நிகழ்ச்சியை பண்ணி தேங்க்ஸ் மேம். அடுத்த நிகழ்ச்சிக்கு நீங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. Thank you so much. Thank you everybody. Thank you.